ஓகே. ஸோ இந்த 2019 பேப்பர் ஓகேயா? ஸோ இதுல தான் முதன்முறையாக பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிலபஸ் மாற்றம் அடைஞ்ச பேப்பர் ஒண்ணு இதுதான். 2019 பேப்பர். முதன்முறையாக மாற்றம் அடைஞ்ச பேப்பர். முதன்முறையாகனா பழைய சிலபஸ்ல இருந்து புது சிலபஸ்க்கு மாறணும்னு வந்த பேப்பர் இந்த பேப்பர் தான். ஓகே, நியூ சிலபஸ் பேப்பர். ஓகேயா? சரி. ஸோ நீங்க கட்டாயமா உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க செஞ்சுட்டு போக வேண்டிய பேப்பர் பார்த்தீங்கன்னா 2019ம் 20யும் கட்டாயமா செஞ்சுட்டு போகணும். 21 உங்களுக்கு வரப்போகுது பேப்பர். ஓகேயா? அப்ப 18, 17, 16, 15 செய்யக்கூடாதா சார்? அப்படின்னு கேட்கக்கூடாது. அது உங்களோட மேலதிகமான விஷயத்துக்கு. மேலதிகமா நீங்க செஞ்சுட்டு போகலாம் அத. எஸ்ஏ கேள்விகள்லாம் இருக்கு தானே? அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு போங்க. எம்சிக்யூ பார்க்குறீங்களோ இல்லையோ, எஸ்ஏ கேள்வியே பார்த்துட்டு போங்க. கட்டாயம். ஏன்னா, ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? இப்ப 6 வருஷம் பாஸ் பேப்பர் வந்துருச்சு. ஸோ, அதனால ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் எஸ்ஏ கேள்விகள். ஸோ, எஸ்ஏ பிராக்டிஸ் பண்ணணுமா இருந்தா, பழைய பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்விகள எடுத்து எஸ்ஏ பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? சரி. ஸோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் சொல்லி அலுப்படிக்க விரும்பல. முதலாவது கேள்வி. தாவரங்களில் வேர்விடலை தூண்டுவதற்கு மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் முறையாக அமைவது. ஸோ, மைக் நான் ஆன் பண்றதுக்கு குடுக்குறேன். உங்களுக்கு யாரும் ஆன் பண்ணி சொல்லணுமா இருந்துச்சுன்னா, பயப்படாம சொல்லுங்க. ஓகேயா? தாவரங்களில் வேர்விடலை தூண்டுவதற்கு மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் முறையாக அமைவது. என்ன முறை? முதலாவது. முதலாவதுன்னா என்னது? அது பேர் இல்லையா? பதிவைத்தல். முதலாவதா? இல்லாட்டி 4வது? 4வது. ஓகேயா? பதிவைத்தல். ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரங்களில் வேர்விடலை தூண்டுவதற்கு மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் முறையாக அமைவதுன்னு கேட்டா, அது பதிவைத்தல். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். பதிவைத்தல் படிக்கும்போது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிவைத்தல் எனப்படுவது லேயரிங்னு சொல்லுவோம் நாங்க. ஓகேயா? நீங்க யுனிவர்சிட்டி போனீங்கன்னா கட்டாயம் படிக்கக்கூடிய ஒரு பாடம். பதிவைத்தல். லேயரிங்னு சொல்லுவோம். ஓகேயா? பதிவைத்தல் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, இதுதான் தாவரங்களில் வேர்விடலை தூண்டுவதற்கு மிக அதிக அளவில் நோட் பண்ணிக்கோங்க. மிக அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் பதிவைத்தல். அதுக்கு பிறகுதான் வேர்விடலை தூண்டுறதுக்கு பதிவைத்தலுக்கு பிறகுதான் வேர்விடலை தூண்டுவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய முறை தண்டு துண்டங்களை பயன்படுத்தும். பதிவைத்தலுக்கு பிறகு, அதாவது பதிவைத்தல் முதலாவது இடத்துல இருக்குன்னா தண்டு துண்டங்களை பயன்படுத்தல் 2வது இடத்துல இருக்கு. எதுக்கு? வேர்விடலை தூண்டுவதற்கு. அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பதிவைத்தல் வகைகளை டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள். எளிய பதிவைத்தல், காற்று பதிவைத்தல். எளிய பதிவைத்தல்ல தரை கீழ் பதிவைத்தல், காற்று பதிவைத்தல். அதுல தரை கீழ் பதிவைத்தல் வந்து எளிய பதிவைத்தல், கூட்டு பதிவைத்தல், கொம்பி பதிவைத்தல், உச்சி பதிவைத்தல், ஆழி பதிவைத்தல். எஸ், வெரி குட். அடுத்தது அந்த மத்த விஷயம் காற்று பதிவைத்தல், அவ்வளவுதான். சோ இதுல ஒரு சின்ன விளக்கம் ஒண்ணு சொல்லிட்டு போக முடியுமா உங்களால? உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றது. எளிய பதிவைத்தல்ல வந்து நான் வந்து மட்டும் கிளையில மட்டும் பதிவைத்தல், அது எளிய பதிவைத்தல். உதாரணமாக வந்து இந்த கறிவேப்பிலை அந்த மாதிரி தாவரம், மல்லிகை, பொடியெலுமிச்சை போட்டு தாவரங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட எளிய பதிவைத்தல். அது இல்லாம உச்சியிலிருந்து 10 தொடக்கம் 15 சென்டிமீட்டர் உள்ள கிளைகளை அகற்றிட்டு 8 தொடக்கம் 14 சென்டிமீட்டர் ஆழத்துல வந்து புதைக்கப்படும். புதைக்கப்பட்ட இடத்துல வந்து மண்ணிடப்படும். அதுக்கு நாங்க வந்து இயலிப்பட மண்ணிடுவதால் வந்து மேற்கொள்ள தூண்டிடும். அப்புறம் அதுல வந்து அப்புறம் கூட்டு பதிவைத்தல் வந்து நீண்ட மெல்லிய தன்னுடைய தாவரங்கள்ல இருந்து நாற்றுக்களை பெறுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறை. அது வந்து திராட்சை, கொடிதோடை அந்த மாதிரி தாவரங்களுக்கு மேற்கொள்ளப்படுது. அது மற்றது வந்து கும்பி பதிவைத்தல் வந்து கீழக்கு தன்னோட கீழக்கு வந்து கிளைகள் தோன்றினாலும் இலகுவாக வளைக்க முடியாத தாவரங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறை. அப்ப அதுல வந்து ஏப்பல், ரம்புட்டான், பல்லாண்டு அலங்கார தாவரம் அந்த மாதிரி தாவரங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறை. இதுல வந்து நாங்க நிலமட்டத்திலிருந்து 5 தொடக்கம் 8 சென்டிமீட்டர்ல அந்த கிளையெல்லாம் வந்து காயப்படுத்திட்டு அதை வந்து மண்ணால வந்து மூடணும். மூடி ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் பொரிய தவிர்த்து வேறாக்கி நடுவிடணும். அப்புறம் வந்து உச்சி பதிவைத்தல் வந்து
வளரும் அந்த தாவரக்கிளை உச்சியை கீழ் நோக்கி வளர்ச்சி அதுல வந்து 5.7.5 சென்டிமீட்டருக்கு மண்படு அமைக்கப்பட்டு இதுக்கு வந்து உதாரணம் ஸ்ட்ராபெரியான மாதிரி தாவரங்கள். காற்று பதிவைத்தல்னா வந்து நிலமட்டத்திற்கு மேலே அமைந்துள்ள கீழ் நோக்கி வளைக்க முடியாத தாவரங்களை மேற்கொள்ளக்கூடிய முறை. இதுல வந்து நாங்க இடைவெளியிடம் வந்து தெரிவு செஞ்சு அதுல வந்து பட்டிய வளையத்தை வெட்டி அது பிறகு அந்த இன்டோல் பியூட்ரிக் ஆசிட் அந்த மாதிரி வந்து நாங்க பொழுத்தினால கீழே மேல் வர கட்டணும் கட்டி அதை மேற்கொள்ள முடியும். ஓகே. இடையில அப்படியே பதிவேத்தல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்க ஒட்டுதல்லையும் இடையில வந்துட்டீங்க. ஓகே, ஸோ வெரி குட். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. ஸோ இதுல இவங்க கிளியரா சொல்லிவிட்டாங்க ஒருத்தவங்க. ஓகே, ஸோ அவங்களோட பேர் தெரியல எனக்கு. ஸோ கிளியரா சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு. ஸோ நீங்களும் இது மாதிரி பதிவைத்தல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க சொன்னது ஷார்ட் தான். ஸோ ஒரு எஸ்ஏ கேள்விக்கு எப்படி எழுதுறீங்களோ அது மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஸோ பதிவைத்தல் ஏற்கனவே கேட்டுட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க கூடுதலாக இப்ப இனி பதிவைத்தல பாருங்க. அதை விட நீங்க கூடுதலாக பார்க்க வேண்டியது ஒட்டுதல் முறையையும் இளைய வளர்ப்பையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த முறை எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி இளைய வளர்ப்பு. இளைய வளர்ப்போட படிமுறைகள். ஓகே, ஸோ எதிர்பார்க்கிற கேள்வி இந்த முறை. இல்லாட்டி நுண்ணினப்பெருக்கம், ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ நுண்ணினப்பெருக்கத்தை கேட்பாங்க. ஓகே, ஸோ கேட்க சான்சஸ் இருக்கு, அதனால சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் பாஸ் பேப்பர்ஸ்ல அவ்வளவு பெருசா எஸ்ஏ கேள்விகளே கேட்டில்லை, அதனால சொல்றேன். ஓகே, ஸோ நல்ல பிள்ளைங்களா பார்த்துட்டு போகணும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது. ஸோ இப்ப விட சொன்னவங்க அடுத்ததுக்கு விட சொல்லக்கூடாது, உண்டு. ஸோ இதுதானே ரெண்டாவது. மேற்குறித்த உருவில் காட்டப்பட்டுள்ள மலர் தாவரம் என்னது? இது இந்த தாவரம் என்னதுக்கு? டென்ட்ரோபியம். ஓகே, ஸோ உங்களுக்கு கேண்டியன் டான்சர் ஆர்கிட் என அழைக்கப்படுவது ஆன்சீடியம். ஓகே, ஓகே ஓகே சரி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை கேட்பாங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் கைடு எல்லாருக்கிட்டையும் இருக்கு தானே? ப்ராக்டிக்கல் கைட்ல பாத்தீங்களா அறிஞ்சுன்னா 17ஆம் பாடத்துல ப்ராக்டிகல்ஸ் நிறைய இருக்கு. அதாவது ஒரு அந்தூரியத்தை எப்படி பிரிக்கிற முறை, இனம் பெருக்கிற முறைன்னு சொல்லி தனித்தனியா முறைகள் கொடுத்துருக்கு. அந்த முறைகள் சம்பந்தமாக கேள்வி கேட்பதற்கு சான்சஸ் இருக்கு. நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கல் கைடு சரியா எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கேள்விகள் கேட்பாங்க. இந்த 17ஆம் பாடத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு இப்ப காட்ட இயலாது, நான் வேணா ஃபைனலா காட்டுறேன். நான் உங்களுக்கு இதுக்கு முதலையும் காட்டியிருக்கேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கைடு எடுத்து 17ஆம் பாடத்துல ப்ராக்டிக்கல் எடுத்து வாசிக்கும் போது ஷார்ட்டா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துல இருந்து கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. விளங்குதா? ஸோ உதாரணத்துக்கு சொன்னா இப்ப வண்டா என்ற தாவரம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த வண்டான்ற தாவரத்துல என்ன சிறப்பு அம்சம் கேட்கலாம். உதாரணமா உங்களுக்கு கேட்கிறேன், சிம்பிடியம்னு ஒரு தாவரம் இருக்கு தானே, அதுல சிறப்பு அம்சம் என்னது? ஏற்கனவே விட சொன்னவங்க சொல்லக்கூடாது, வேற ஒரு ஆள் பயப்படாம சொல்லுங்க. சிம்பிடியம் என்ற ஒரு ஆர்கிட் என்னது சிறப்பு அம்சம் என்னது? உலகத்துல சனரஞ்சகமான. எஸ், வெரி குட். உலகத்தில சனரஞ்சகமாக பயன்படுத்தப்படுகின்ற இடைவெப்ப வளைய ஆர்கிட் வகை தான் என்னது? சிம்பிடியம். ஓகே, அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் சொல்ல இயலாது. ஓகே, ஸோ இதுக்கு விட பாத்தீங்களா இருந்தா டென்ட்ரோபியம். சார் எப்படி டென்ட்ரோபியம்னு கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மலர்கள் இதழ்கட் அமைப்பு, இந்த நாடா உருவான ஷேப், இந்த ஷேப் எல்லாம் வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சாங்க. இதே ஃப்ளவர் அப்படியே இதே படம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நெட்ல இருந்து தான் எடுப்பாங்க. திருப்பியும் சொல்றேன், நெட்ல இருந்து தான் எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு படம் தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தா, உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு, ஒரு படம் போட்டுருவாங்க எக்ஸாம் பேப்பர்ல அப்படின்னா, நீ உதாரணத்துக்கு கட்லியாட படம் போட்டுருவாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல சர்ச் பண்ற நேரம் பிளாக் அண்ட் ஒயிட்ல சர்ச் பண்ணுங்க. ஓகேயா? ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற படங்கள் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும் உங்களோட பேப்பர்ல. ஸோ கட்டாயமா நெட்ல இருக்கும் இந்த மாதிரி படங்கள், நீங்க சர்ச் பண்ற படங்கள் இருக்கலாம். ஸோ அதனால இந்த மலர்கள படங்களை பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துக்கோங்க. இனியும் போடுவாங்க நம்பிக்கை இல்லை எனக்கு, மலர்கள படம் போடுவாங்க நம்பிக்கை இல்லை, எதுக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது மூணாவது, உணவுப் பொருட்களை பெரும் நோக்குடன் பயிர்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தரை அலங்கரிப்பை. இதை நாங்க எடிபிள் லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்லுவோம். தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? எடிபிள் லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ், உண்ணத்தகு வீட்டு தோட்ட செய்கைன்னு சொல்லுவோம்.
அதாவது உணவாக பயன்படுத்தப்பட்ட பயிர்களை நீங்க வீட்டு தோட்டத்துல பயிரிட்டு அதுல இருந்து பயன்களை பெற்றுக்கொள்ளும். சோ இந்த வீட்டு தோட்டத்தில் உள்ள நிழலான இடத்துக்கு பொருத்தமான தாவரத்தை தெரிவு செய்ய வேண்டிய தேவை ஒரு மாணவருக்கு ஏற்பட்டுச்சான். அதற்காக மிக பொருத்தமாக, இங்க பாருங்க, மிக 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 பொருத்தமாக அமையும் தாவரம். அப்ப இதுல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இதுல இது எங்க வந்திருக்கு? 18ஆம் பாடத்துல வந்திருக்கு. எல்லா பிள்ளைங்களும் லேண்ட்ஸ்கேப்பிங்னோடனே எத்தனாம் பாடத்தை தேடுவீங்க? லேண்ட்ஸ்கேப்பிங்னோடனே எத்தனாம் பாடத்தை தேடுவீங்க? 17ஆம் பாடத்தை தேடுவீங்க. ஆனா இது எடிபிள் லேண்ட்ஸ்கேப்பிங், உண்ணத்தகு வீட்டு தோட்டச்செய்கை எங்க வரும்? 18ஆம் பாடத்துல கடைசி விஷயம் இதுதான். சொல்லியும் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. 18ஆம் பாடத்துல கடைசி விஷயம் ஒரு அட்டவணை ஒண்ணு இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப சொல்லுங்க, நிழலான இடத்துக்கு பின்வற்றுள்ள இது எந்த தாவரம் பொருத்தமானது? இஞ்சி. இஞ்சி பொருத்தமானதாக அமையும். அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க படிச்சு கொள்ளணும். அந்த அட்டவணையில 3 பகுதி கொடுத்துருக்கு, எடுத்து படிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்றேம்மா, சோம்பேறி படாதீங்க. இது உங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 2.5 வருஷம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாமுக்காக தான், வரப்போற எக்ஸாமுக்காக தான் 2 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விட்டா திருப்பி எடுக்க இயலாது. எத்தனையோ நிறைய விஷயங்களை தாங்கிக் கொள்ள போறீங்க. இப்பயே நான் சொல்றேன், இப்பயே நீ முடிவு பண்ணாலும் படிக்க முடியும். சரியா? சோ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, எங்களோட ஃபைனல் எக்ஸாம் உங்களோட எக்ஸாம் மாதிரி தான் எங்களோட யூனிவர்சிட்டி ஃபைனல் எக்ஸாம். முதல் நாள் படிச்சுட்டு போயிட்டு பாஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இப்ப எனக்கு தேவை பாஸ் இல்லை, உங்களோட ஜெட் ஸ்கோர். ஓகேயா? உங்களோட ஜெட் ஸ்கோரை தீர்மானிக்கிற ஒரு பாடத்துல பிஎஸ்டி கட்டாயமா இருக்கு. நீங்க பயோடெக் மெயின் பாடம் பிஎஸ்டி எடுக்கிறீங்க. சோ விளையாட்டை எடுத்துக்கொள்ளாதீங்க. இது உங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாதான் நல்ல யூனிவர்சிட்டி போக முடியும். அங்கோட யூனிவர்சிட்டி போனாதான் எம்எஸ்சி, அங்கோட பிஹெச்டி வரைக்கும் முடிக்க முடியும். யோசிச்சு பாரு. என்னால ஒருவேளை என்னால பிஹெச்டிக்கு போக முடியாட்டியும் நீ ஒரு பிஹெச்டி முடிச்சீன்னா எப்படி சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? எனக்கு, உங்க அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உனக்கு விலங்கல்ல இன்னும். நீ நினைக்கிற நீ சிம்பிளா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போகணும்னு. விளையாட்டா இருக்காது. ஏன்னா இதுல நிறைய பேர் லெக்சரர்ஸா வர சான்சஸ் இருக்கு, பேராசிரியர்களா வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதை மைண்ட் பண்ணி படிங்க. ஓகே, சரி. ஸோ அப்போ 3வது கேள்விக்கு விட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இஞ்சி. ஓகே, ஸோ நான் எப்படி வரும்னு உட்பட நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இதுக்கு முதல் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, எங்க இருந்து வருதுன்னு கூட சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அதனால இனியும் படிக்காம போனீங்களா இருந்தா அது உங்களோட பிரச்சனை. 4வது கேள்வி, இலங்கையில் உலர் வலயத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் மண் தொகுதி என்ன மண்? செங்கல் மண். ஈரவலயத்தில் காணப்படும் மண் தொகுதி செம்மஞ்சள் சரி, ஓகே, வெரி குட். தேயிலை என்ற பயிருக்கு சிறப்பாக அமைந்த மண் பயிர்ச்செய்கைக்கு, தேயிலை பயிர்ச்செய்கைக்கு என்னது? லெட்டர்சோலா? யார் சொன்னா? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? தேயிலை பயிர்ச்செய்கைக்கு மண் என்னவா இருக்கணும்? அமிலத்தன்மையுடையதாக இருக்கணும். இப்ப செம்மஞ்சள் பொற்சோல் மண் தான் சிறப்பான அதாக காணப்படும். தேயிலை பயிற்சிக்கு உகந்த மண் என்ன மண்? செம்மஞ்சள் பொற்சோல் மண். செம்மஞ்சள் பொற்சோல் மண் அமிலத்தன்மையான மண். சோ அதுல தேயிலை பயிற்சிக்கு சிறப்பாக செய்யலாம் நம்ம. ஓகேயா? சரி. சோ இந்த குறைவான உக்களை கொண்ட கிளே மண்ணுன்னு சொல்றாதானே, லோ ஹியூமிக் கிளே சாயில்னு சொல்றாதானே, அதுக்கு பேர் என்னது? இன்னொரு பேர் நாங்க படிச்சிருக்கோம். நோ, உங்களோட பிஎஸ்டியை சொல்லுங்க. அக்ரியில உள்ளதை கொண்டு வராதீங்க, பிஎஸ்டியில உள்ள சொல்லுங்க. கேட்கணும். வண்டல் மண். வண்டல் மண், அவ்வளவுதான். எஸ், அலூவியல் மண்ன்றது ஒரு வகையான வண்டல் மண் தான். ஓகே, அந்த அலூவியல்ன்ற பேரும் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் தான். ஆனா வண்டல் மண்ல ஒரு வகை அலூவியல். ஆனா வண்டல் மண்ட பிரதான பேரே இதுதான், குறைவான உக்களை கொண்ட கிளே சாயில்ன்றது வண்டல் மண்ணை தான் சொல்லுவாங்க. ஸோ இதுல கேட்கலாம், சில நேரம் கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். மண்ல எப்படி கேள்வி கேட்கலாம்? இதுல சிசி பெருமானம் கேட்கலாம், பிஹெச் பெருமானம், இசி பெருமானம், இது எங்கெங்க பயன்படுத்துறாங்க,
என்னென்ன பயிர்களுக்கு எது எது எந்தெந்த மண் சிறந்தது அப்படின்னு கேட்கலாம். சும்மா வாசிச்சுட்டு போங்கம்மா. வாசிங்க. வாசிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வரும். ஓகே. இதுல ஒரு நல்ல வேர்ட் பாருங்க, மிக அதிகளவி. திருப்பியும் சொல்றேன், இங்க பாருங்க. உங்களோட பேப்பர்ல சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிந்தெடுத்து, சரியான அல்லது மிக பொருத்தமான, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விட கட்டாயமா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மிக பொருத்தமான, மிகச் சரியான அப்படின்ற வேர்ட் வரும். சோ கவனமா இருங்க. 5வது கேள்வி. தானியங்கி வானிலை அவதான நிலையத்தில், தானியங்கி வானிலை அவதான நிலையத்தில் அப்படின்னு கேட்டா, இதுல எது பொருத்தமாக அமையும்னு கேட்டா, 4வது விட பொருத்தமாக அமையும். ஒரு தன்னியக்க வானிலை அவதான நிலையத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். மின்னேற்றம் செய்யக்கூடிய அல்லது மீளேற்றம் செய்யக்கூடிய மின்கல வடுக்குகள், உணரிகள், தரவு நிலைப்படுத்தி. தரவு நிலைப்படுத்திக்கு மறுபேர் என்ன? டேட்டா லாக். இல்ல தமிழ்ல தரவு சேகரிப்பான். சோ இந்த 3 விஷயங்களும் தான் ஒரு தானியங்கி வானிலை அவதானிப்பு நிலையம் அல்லது தன்னியக்க வானிலை அவதானிப்பு நிலையத்துல பிரதானமாக காணப்படுற கூறுகள். சரியா? இது உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சோ அப்ப ஒரு சாதாரண வானிலை அவதான நிலையத்திலையும் தன்னியக்க வானிலை அவதான நிலையத்தையும் ஒப்பிடக்குள்ள புதிதாக 2 உபகரணங்கள் வருது, உணரிகள் அடங்கிய உபகரணங்கள். என்னென்னது? மண் வெப்பமானி, ஆவியாதல் தட்டு. நோ 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 நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியல. தன்னியக்க வானிலை அவதானிப்பு நிலையத்துல புதிதாக 2 உபகரணங்கள் வருது, உணரிகள் அடங்கிய உபகரணங்கள் வருது. அத கேட்கிறேன் நான். சாதாரண வானிலை அவதான நிலையத்துல அது இருக்காது. உணரிகள் அடங்கிய உபகரணம் வருது 2. பைரோனோமீட்டர், செயிலோமீட்டர். ஓகே, வெரி குட். பைரோனோமீட்டர் எதுக்காக? சூரிய கதிர்பின் செறிவை அளப்பதற்காக தானியங்கி வானிலை அவதானிப்பு நிலையத்தில் பயன்படுத்தப்படுவது. செயிலோமீட்டர் எதுக்காக? முகில்களின் உயரத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுவது. என்ன மறந்துட்டீங்களா? முதலாம் பாடம் எல்லாம் மறந்துட்டீங்களா? ஒரு போத்தலில் அடைக்கப்பட்ட பாலானதுக்கு அதுல காணப்படுற கொழுப்பு ஆக்சியேற்றம் அடைவதற்கான காரணத்துல மழை வீழ்ச்சி வருமா, வெப்பநிலை வருமா, ஒளி வருமா, காற்று வருமா, சாரீரப்பதன் வருமா? ஒலி. என்னது? ஒலி. ஒளி. ஒளியில என்ன வரும்? பிரதானமாக என்ன செல்வாக்கு செலுத்தும்? எதுல படிச்சிருக்கீங்க? ஒளி கால அளவா, ஒளி செறிவா, ஒளியின் தரமா? செறிவிலை வரும், ஒளி கால அளவிலையும் பிரதானமாக வரும். ஓகே. சோ முதலாம் பாடத்தை மறந்துடாதீங்க. முதலாம் பாடத்துல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கட்டாயம் வரும். ஒண்ணு முதலாம் பாடத்துல இருந்து முதலாவது கேள்வியே வர சான்சஸ் இருக்கு. இல்லாட்டி கட்டாயம் உங்களுக்கு இப்ப 10 கேள்விக்குள்ள வந்துடும் முதலாம் பாட கேள்வி. அதுல ஷுவரா உங்களுக்கு சொல்லலாம். 10 கேள்விக்குள்ள முதலாம் பாட கேள்வி கட்டாயம் வந்துடும். 10 கேள்வி தான் உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய கேள்விகள்ல இருக்கிறது. 50 கேள்வியில 10 கேள்வி கண்ணை மூடிட்டு நீங்க சாரி எடுக்கலாம். அதுக்கு ஹரிகரன் சார் கண்ணை மூடிட்டுன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு செய்யறது இல்லை. ஏன்னா செய்யலாம், 10 கேள்வி டக்குன்னு செய்யலாம். ஓகே, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, பின்வரும் வரைவுகளில் நீரில் நிலவும் வெப்பநிலையுடன் நீர்வாழ் அங்கிகளோட அணுசேப தொழிற்பாடுகள் மாறுபடும் விதத்தை நன்கு விளக்குவது. ஓகே, சொல்லுங்க. எத்தனையாவது? முதலாவது. ஓகே, யாராவது ஒரு ஆள் இந்த முதலாவது வரைபடத்தை விளங்கப்படுத்தணும். யாராவது ஒரு ஆள் பயப்படாம விளங்கப்படுத்துங்க. இதுக்கு விளங்கப்படுத்துங்க தவிர யாராவது விளங்கப்படுத்துங்க. பயப்படாம விளங்கப்படுத்துங்க. இது ஞாபகத்துல நிற்கும். நீ எதுவும் தப்பு விட்டியா இருந்தா நான் சொல்லி தரேன் உனக்கு. பயப்படாது. அதான் சொல்றேன், பயப்படாது. யாருக்கும் பயப்படாது. மத்தவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் பயந்துட்டு இருக்காது. மத்தவங்க எங்களுக்கு கதையே இல்லை, நாங்க தான் படிக்க போறோம் நம்மளுக்காக. சோ யாராவது வந்து சொல்லு. பயப்படாம விளங்கப்படுத்து. பயப்படாம விளங்கப்படுத்து. உனக்கு தெரியும், பயப்படாம விளங்கப்படுத்தாது. சரியோ பிள்ளையோ நான் சொல்றேன் உனக்கு. பயத்தை முன்னுக்கு வச்சுக்கிட்டு இருக்காது. பயப்படாம விளங்கப்படுத்துனா விளங்கப்படுத்து, இல்லாட்டி நான் விளங்கப்படுத்துவேன்.
உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கு நீங்க விளங்கப்படுத்துறதுனால, உங்களுக்கு அது நன்மையா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே, இருக்கும் டைம் சரி. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீரில் நிலவும் வெப்பநிலையுடன் நீர்வாழங்கிகளோட அணுசேவ தொழிற்பாடுகள் மாறுபடும் விதத்தை குறிப்பிட்டு கேட்க சொல்லியிருக்கு. ஸோ உங்களோட கிராஃப், இந்த கிராஃப்ஸ் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எங்க வந்திருக்கு? உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல வந்திருக்கு. ஸோ திருப்பி சொல்றேன், டீச்சர்ஸ் கைட்ல உள்ள கிராஃப் எதுவும் வந்தா பாத்துக்கோங்க. கிராஃப்ட அச்சுக்களை பாத்துக்கோங்க, கிராஃப்ல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்துக்கோங்க. அட்டவணை வந்தா பாருங்க, உதாரணம் கொடுத்தா பாருங்க. ஸோ திருப்பியும் சொல்றேன், டீச்சர்ஸ் கைட் ப்ராக்டிகல் கைட்ல இருந்தா கேள்வி எடுக்கிற நேரம் எடுப்பாங்க. ஓகேயா? இது உங்களுக்கு தெரியாது, போக போக தான் தெரிய வரும். நான் இப்பவே நான் சொல்றேன். ஏன்னா எத்தனை டீச்சர்ஸ்மார்களோ சார்மார்களோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா நான் அந்த நிலைமையில இருந்து படிச்சு வந்தனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ இதுக்கு முதலாவது ஆன்சர் சரியாக அமையும். ஓகே, அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர்ல காணப்படுற அங்கிகளோட அணுசேப தொழிற்பாடு அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட சிறப்பு வெப்பநிலையை தாண்டும் பட்சத்துல என்ன நடக்கும்? அணுசேப தொழிற்பாடு சர்ருன்னு சடுதியாக குறைவடையும். அந்த சிறப்பு வெப்பநிலை எவ்வளவாக காணப்படும்? 35 to 40 பாகை செல்சியஸ். பீச்சை நோட் பண்ணிக்கோங்க, 35 to 40 பாகை செல்சியஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர்வாழங்கிகளோட அணுசேப தொழிற்பாடு அதிகரிக்கும். சிறப்பு வெப்பநிலையை தாண்டும் பட்சத்துல சடுதியாக குறைவடையும். என்னது? அணுசேப தொழிற்பாடு. இது விளங்காதவங்க கேட்டுக்கோங்க, இது விளங்கலாட்டி கேட்டுக்கோங்க. இது உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்டேன். ஓகே, நீ வெப்பநிலைக்கும் பிஹெச்சுக்கும் வரைவு எப்படி வரும்? வெப்பநிலை கூடுனா pH குறையும். எஸ், வெப்பநிலை கூடுனா pH குறையும். ஏன்னா வெப்பநிலை கூட 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 அந்த இடத்துல என்ன நடக்கும்? எதனால pH குறையுது? pH குறையுனா அமிலத்தன்மை அடையுதுன்னு அர்த்தம். சொல்லுங்க, எதனால pH குறையுது அந்த இடத்துல? ஞாபகம் வச்சுக்கோங்க, pH குறையுதுன்னு அர்த்தம்னா என்னது? அது அமிலத்தன்மை அடையுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், வெப்பநிலை கூடும் போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அங்க காணப்படுற என்ன நடக்கும்? அதாவது உங்களுக்கு அந்த பார உலோகங்கள்லாம் காணப்படுது தானே, அது நீர்ல கரையிற திறன் அதிகமா காணப்படும். அப்படி கரையும் போது பாத்தீங்கன்னா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா pH குறையும். விளங்குதா? இப்ப நீங்க யூனிவர்சிட்டி போயிட்டு இதெல்லாம் படிப்பீங்க. இங்க பாருங்க, எடுத்தே வச்சிருக்கேன். எனக்கு இன்னைக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்கு, ஃபைனல் எக்ஸாம், ப்ராக்டிகல் எக்ஸாம். இப்ப இதைதான் படிச்சுட்டு இருந்தீங்க பாருங்க. இங்க பாருங்க, விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு எனக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம். ஸோ இதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு, நீர் சம்பந்தமானதுதான். சரியா? pHல இருந்து ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? பார உலோகங்கள் கரைஞ்சால் என்ன மாதிரி என்னத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்பாக படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் எடுத்தே வச்சிருக்கேன் நான். சரி, இதுல உங்களுக்கு பேப்பர் எடுக்கிறவரு ஒருவேளை இந்த லெக்சரரா இருந்தா யாரு? ஓகே, பேப்பர் எடுக்கிறவரு ஒரு வகையான என்ன சொல்றது, ஒரு லெக்சரர் பேப்பர் எடுக்கும் போதும் ஒருவேளை அவர் அந்த பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு கிரீன் ஃபார்மிங் லெக்சரரா இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த கேள்வி போட சான்சஸ் இருக்கு. பயோ மேக்னிஃபிகேஷன், இது தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். சொல்லியும் கொடுத்துருக்கேன். பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்னன்னு? உயிரிய பெரிதாதல். உயிரிய பெரிதாதல். உயிரிய பெரிதாதல்ன்றது என்னது? சொல்லுங்க, உயிரிய பெரிதாதல்னா என்னது? இப்ப இந்த 2 படம் கொடுத்துட்டு இந்த 2 படத்துல எது உயிரிய பெரிதாதல்? ஏயா பியா? பி. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னதுன்னு கேட்டீங்கன்னா, உயிரிய பெரிதாதல்னா என்ன கேட்டா, ஒரு சாதாரண பார உலோகம் இருக்கு தானே, ஓகே, அது மனிதண்ட உணவு சங்கிலியை அடையிற இதுதான். அதாவது மனிதண்ட உணவு சங்கிலியை அடையிற விதம் தான் உயிரிய பெரிதாதல்.
இன்னொன்னு இருக்கு பயோ அக்யூமுலேஷன், அதெல்லாம் தேவையில்ல உங்களுக்கு. அது உயிரியல் திரட்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் தேவையில்ல. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சில வேளை இந்த படத்தை கொடுத்துட்டு கேட்கலாம், இதுல நடைபெற்ற மாற்றத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சில நேரம். சொல்லல, அது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு பேர் தான் பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம், உயிரிய பெரிதாது. ஒரு சாதாரண பார உலோகம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மனிதண்ட உணவு சங்கிலியை அடையிறது. ஓகே. சிம்பிளா நான் சொன்னோம்னா ஒரு உணவு சங்கிலியின் மூலமாக மனிதனை பாரோலோகம் அடையும். எப்படி அடையும்? ஒரு சிறிய அளவிலான பாரோலோகம், ஒரு ppm அளவிலான பாரோலோகம் கிட்டத்தட்ட 1000 ppm வந்து சேரும். ஓகே. பயோ ரெமிடியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க சந்தவி. பயோ ரெமிடியேஷன் என்னன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, அந்த உணவு பதனிடும் தொழிற்சாலைகள் இருக்கு தெரியுமா, அதுல காணப்படுற உயிர் பரிகாரம்னு சொல்லுவோம் தமிழ்ல. பயோ ரெமிடியேஷன் உயிர் பரிகாரம் 2018 பாஸ் பேப்பர் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. உயிர் பரிகாரம்ன்றது என்னன்னா, அந்த உணவு பதனிடும் தொழிற்சாலைகள் இருக்கு தானே, அதாவது உணவு சம்பந்தமான தொழிற்சாலைகள் இருக்கு, அந்த தொழிற்சாலைகளை காணப்படுற கழிவு நீரை பரிகரிப்பு செய்யற முறை தான். ஓகே. அது பரிகரிப்பு செஞ்சு அதை பயன்படுத்துற முறை, அதான் உயிர் பரிகாரம்னு சொல்லுவாங்க, பயோ ரெமிடியேஷன். பயோ மேக்னிஃபிகேஷன் சில வேளை வரலாம், உங்களுக்கு வரலாம்னு தான் சொல்றேன், கெஸிங் தான். ஓகே. ஸோ வேற ஒன்றும் இல்லை இதுல சொல்லக்கூடியது. டியோ பெருமானமே நடக்கும் வெப்பநிலை கூட கூட குறையும். வேற என்ன? தொங்கல் நிலை பதார்த்தங்களோட அளவு வெப்பநிலை சாரி வெப்பநிலை கூடுதுன்னா அந்த இடத்துல தொங்கல் நிலை பதார்த்தங்களோட அளவு கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? கூடும். ஏன்னா டியோ குறையறனா அப்ப நினைச்சுக்கோங்க, டியோ குறைவு தானே வெப்பநிலை கூடும்போது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? கட்டாயம் தொங்கல் நிலை பதார்த்தங்கள் இருக்கு. இல்லாட்டி வேற எப்படி நினைக்கலாம், சேதன பதார்த்தங்கள் தொங்கல் நிலை பதார்த்தங்களுக்கு ஒரு சிறப்பு இதோடு இருக்கு, அதாவது ஒரு திறம் ஒண்ணு இருக்கு. என்னது? அதுக்கு ஒரு சிறப்பு திறம் ஒண்ணு இருக்கு. திறமைன்னா சிறப்பு ஒரு இயல்பு ஒண்ணு இருக்கு, சிறப்பு இயல்பு ஒண்ணு. என்ன நடக்கும்? என்னது செய்யும்? வெப்பத்தை பெற்றுதான் சேதன பொருட்கள் பிரியும். வெப்பத்தை அகத்துறிஞ்சும் கட்டாயமாக. ஸோ அதனால அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சில வேளை கேள்விகளுக்கு வரலாம். ஸோ 5ஆம் பாடத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. 7வது கேள்வி, மாணவர் ஒருவினால் 1க்கு 10,000 எனும் அளவெடியை கொண்ட தேசப்படத்தில் 2 நகரங்களுக்கு இடையிலான தூரம் அளவிடப்பட்ட போது தேசப்படத்தின் மீது அத்தூரம் 4.5 சென்டிமீட்டர் என அறியப்பட்டது. ஸோ உங்களுக்கு சிம்பிளா நாங்க கேட்கிற ஒரு கேள்வி ஒண்ணு, இந்த கேள்வி உங்களால செய்ய முடியும் தானே? 1க்கு 10,000 கொடுத்தா நீங்க எப்படி எடுப்பீங்க? இந்த கேள்வி செய்ய இயலாதா? 1க்கு 10,000 அளவீடு எடுக்கிறீங்களா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 சென்டிமீட்டர் 10,000 சென்டிமீட்டருக்கு சமம்னு எடுக்கிறீங்க. அதாவது 1 சென்டிமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு சம்பந்தம்னு எடுக்கிறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 1 சென்டிமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு சம்பந்தப்படுது, அதாவது சமன். அப்ப 4.5 சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டருக்கு சம்பந்தப்படுது? .45 கிலோமீட்டருக்கு. இதை தெரியாதவங்க யாரும் இருக்கீங்களா? இதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாதவங்க யாரும் இருக்கீங்களா? இதுதான் நான் சொல்லித்தாரேன். தெரியாதா? சரி. இந்த கேள்வி ஒரு சிம்பிளான கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அழகா இலகுவா போடலாம். சரியா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 1 சென்டிமீட்டர் எத்தனைக்கு சமன்னுக்கு சொன்னேன்? எத்தனைக்கு சமன் சொன்னேன்? 10,000 சென்டிமீட்டர். ஏன்னா அளவிட கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு அளவிட கொடுத்துட்டாங்க. ஓகேயா? ஸோ 10,000 சென்டிமீட்டர்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 சென்டிமீட்டர் விட எத்தனைல கொடுத்துருக்கு பாருங்க. விட எண்ணத்துல கொடுத்துருக்கு உங்களுக்கு, விட வந்த விட கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கு. அப்ப டக்குனு இதை கிலோமீட்டருக்கு மாத்திருங்க. சரியா? 10,000 சென்டிமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர்? என்ன செய்வீங்க? 10,000 சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 100ஆல பிரிக்கணும் நீங்க. ஓகே, 100ஆல பிரிச்சிங்களா இருந்துச்சுன்னா என்ன வரும் விட? 2 0 வெட்டிடுவீங்க. எவ்வளவு? 100 மீட்டர். ஓகே, அப்ப 1 சென்டிமீட்டரை 100 மீட்டருக்கு சமனா, அதாவது நீங்க படத்துல வரைகிற 1 சென்டிமீட்டர் உண்மையாவே 100 மீட்டருக்கு சமன்னு எடுக்கிறாங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மீட்டரை கிலோமீட்டரா மாத்துறதுக்கு என்னதால செய்வீங்க?
1000 1000ஆல பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? 2 சைவர் 2 சைவர் 1/10 எவ்வளவு? 0.1 கிலோமீட்டர். சோ இப்போ 1 சென்டிமீட்டர் எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க சம்பந்தமா? 0.1 கிலோமீட்டருக்கு எடுக்கிறாங்க. அப்ப 4.5 சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டருக்கு சமம்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். 1 சென்டிமீட்டரை 0.1 கிலோமீட்டருக்கு சமனா எடுக்கிறாங்கன்னா 4.5 சென்டிமீட்டரை எவ்வளவு வரைவாங்க? எத்தனை கிலோமீட்டரை 4.5 சென்டிமீட்டர் இந்த அளவிடையில வரைவாங்க. அவ்வளவுதான் கேள்வி. 0.45 கிலோமீட்டர். இது ஒரு கணக்கு. ஓகேயா? புரிஞ்சா? சரியா? சோ 1 சென்டிமீட்டர் என்பது 0.1 கிலோமீட்டர்னாமா 4.5 சென்டிமீட்டர்னா எவ்வளவுன்னு கேக்குது. சிம்பிளா யோசிங்க. 1 சென்டிமீட்டர்னா 0.1 கிலோமீட்டர். தசம் என்னது? பின்னுக்கு போயிருக்கு. அதே மாதிரி 4.5க்கு தசத்தை பின்னுக்கு போடுங்க. 0.45 கிலோமீட்டர். ஓகே, இதுல எதுவும் டவுட் இல்லையே? சிம்பிள் கேள்வி. சரி, இதை வச்சு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன் நான் உங்ககிட்ட. 2 நகரங்களுக்கு இடையிலான தூரம் அளவிட்டு இருக்காங்க தானே, இது எந்த நில அளவை முறையில அளந்திருப்பாங்க? எந்த நில அளவை முறையில அளந்திருப்பாங்க? நில அளவை முறை 2 வகைப்படும். புவிமான அளவை, தள நில அளவை. இது எந்த நில அளவையில அளந்திருப்பாங்க? 2 நகரங்களுக்கு இடையிலான தூரம். வெரி குட், தள நில அளவை. தள நில அளவைனா என்னது? தள நில அளவைனா என்னது? புவியானது தட்டையான வடிவம் என கருத்தில் கொண்டு என்ன செய்வாங்க? நிலத்தை அளக்கிற முறை. ஓகே, புவியை தட்டையான வடிவம், அதாவது கிடையான வடிவத்தை கருத்தில் கொண்டு அளக்கப்படுற முறைதான் நில அளவை முறைதான் தள நில அளவை முறை. புவியின் வலைத்தன்மையை கருத்தில் கொண்டு அளக்கப்படுற முறைதான் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்னது? புவிமான அளவை முறை. அடுத்தது, மண்ணில் உள்ள கூழ்நிலை துணிக்கைகள் உயிர் முறைமைக்கு முக்கியமாக அமைவதற்கான காரணம் அவைன்னு கேட்டிருக்கு. கூழ்நிலை துணிக்கைகள்னா என்னது? இதை பத்தி நான் உங்களுக்கு தனியாவே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனை வகையான காணப்படும் கூழ்நிலை துணிக்கைகள், அதெல்லாம் தெரியுமா? 2 வகை. என்னென்ன வகை? சேதனம், அசேதனம். சேதனக்கோள், அசேதனக்கோள். அசேதனக்கோள்ட மறுபெயர் என்னது? களி. சேதனக்கூழ், உட்கள். சோ கூழ்நிலை துணிக்கைகளோட வித்தியாசம் கேட்டா எழுத தெரியணும், வேறுபாடு கேட்டா. சோ இதுல திட்டமான வடிவம் எதுக்கு காணப்படும், திட்டமான வடிவம் எதுக்கு காணப்படாது? அசேதனக்கூழுக்கு. அசேதனக்கூழுக்கு திட்டமான வடிவம் காணப்படுமா? காணப்படும். சோ இதுல கேக்குறேன், மறையேற்றங்கள் இதுல கூடுதலா இருக்கும், சேதனக்கூழ்லையா அசேதனக்கூழ்லையா? அசேதனக்கூழ். ஏய், மறையேற்றங்கள் முழுதும் இருக்கிறது சேதனக்கூழ்ல. சரியா? நான் வித்தியாசம் சொல்லி கொடுத்தேன். ஓகே, அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, சரி. சோ யாருக்கும் வித்தியாசம் சொல்லணுமா? என்ன, நான் உங்களுக்கு ஒன்னு அனுப்பி விடுறேன். உங்களுக்கு ஒரு சார்ட் ஒண்ணு அந்த சார்ட்ல இருக்கு. ஓகே, சரி. ஓகே, சோ இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தது. கூழ்நிலை துணிக்கைகள்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஒரு பிரதான அம்சம் ஒண்ணு இருக்கு. கூழ்நிலை துணிக்கைகளுக்கு தாவரங்களுக்கு தேவையான போஷணை பொருட்களை புறத்துறிஞ்சி வைத்திருந்து கொடுக்கும், விடுவிக்கும். அது என்ன அயன்கள்னு கேட்டா கார அயன். சோ இதுல பாத்தீங்கன்னா 4வது விட பாத்தீங்கன்னா மிகச்சரியாக அமையும். ஒரு கூழ்நிலை துணிக்கைகளுக்கான இயல்புகள்ல பாத்தீங்கன்னா இந்த 4வது விட மிகச்சரியாக அமையும். அதாவது காராயன்களை புறத்துறிஞ்சி வைத்திருந்து விடுவிப்பதன் மூலமாக தாவரங்களுக்கு போஷணை பொருட்களை வழங்கும். சோ காராயன்கள் அவங்க சொல்றது என்ன கேட்டீங்கன்னா பிளஸ் அயன்களை தான் சொல்றாங்க, கற்றாயன்களை தான் சொல்றாங்க. சோ புறத்துறிஞ்சின்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு. புறத்துறிஞ்சின்னா என்ன மாதிரி விஷயம்னு தெரியும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தாவரங்களுக்கு போஷணை பொருட்களை வழங்குதல்னா உங்களுக்கு தெரியும். போஷணை பொருட்கள் அனைத்தும் பிரதானமா என்ன அயன்கள்? பிரதானமா எந்த அயன்கள்ல இருக்கு போஷணை பொருட்கள் அனைத்தும்? நீங்க சொல்ற போஷணை பொருட்கள் அனைத்தும் நேர அயன்கள் தான். ஓகேயா? சோ
கற்றயன்களை புறத்துறிஞ்சு அல்லது காரயன்களை புறத்துறிஞ்சு வைத்திருந்து விடுவிப்பதன் மூலமாக தாவரங்களுக்கு போஷணை பொருட்களை வழங்கும் செயல்முறை ஒண்ணுதான் இந்த கூழ்நிலை துணிக்கையை சம்பந்தப்பட்டு வருது. சோ கூழ்நிலை துணிக்கை சம்பந்தப்படுற மண்ணுண்ட எந்த இயல்புல சம்பந்தப்பட்டு வருது கூழ்நிலை துணிக்கை? கூழ்நிலை துணிக்கை மண்ணிட எந்த இயல்புல சம்பந்தப்பட்டு வருது? ரசாயன இயல்புல கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு என்ற இயல்புல சம்பந்தப்பட்டு வருது. சோ கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவுனா என்னன்னு தெரியும் தானே? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். எத்தனையோ பேப்பர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ MEQ per 100 கிராம் என்பது எந்த இதுக்கு அலகு? எதிர அலகு MEQ per 100 கிராம். கற்றையன் பரிமாற்ற கொள்ளளவை அலகுதான் MEQ per 100 கிராம். மில்லி ஈக்குவலன்ட் per 100 கிராம். CEC அலகு. ஸோ இதுல யாருக்கும் நான் போற ஸ்பீடா இருக்கா இல்லையே? இல்லதானே? அப்படி போறவங்க யாரும் ஸ்பீட் புதுசா வந்தவங்களுக்கு யாரும் ஸ்பீடா இருந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எனக்கு சொல்லிருங்க. ஓகே, புதுசா வந்தவங்களுக்கு என்னென்ன விஷயம்னா கொஞ்சம் இதா இருக்கும். சரியா? சில விஷயம். ஓகே. ஸோ ஓகே, 8வது கேள்வி. ஓகே, 10வது சாரி 9வது கேள்வி. பின்வருவற்றில் சமயற கோடுகள் பற்றிய சரியான கூற்று. ஒரு சமயற கோடுகளை பற்றிய சரியான கூற்றை சொல்லி கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ யோசிங்க. சமயற கோடுகள் பற்றிய சரியான கூற்றுனா இதுல என்னவாக வரும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தானே? சமயற கோட்டை இயல்புகள் சொல்லி கொடுத்துருக்கேன் தானே? சரி, யாராவது ஒரு சமயற கோடுகள் இயல்புகள் சொல்ல முடியுமா? ஓகேயா? சரி. ஸோ இதுல சமயற கோடுகள் இயல்புகள் சொல்ல முடியுமா யாருக்காவது? நான் கேட்கிறேன், இயல்புகளை சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். சொல்ல முடியும்னா சொல்லுங்க. சரி, இருங்க கொஞ்சம் இருங்க, காட்டுறேன். ஜஸ்ட் மினிட், கொஞ்சம் இருங்க. இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்காக செஞ்ச ஸ்லைட் தான். சரியா? இதுதான் நான் சொன்னேன். அந்த இது கூழ்நிலை துணிக்கையில விளங்குதா? ஸ்லைட் விளங்குதா? அப்ப விளங்குதா ஸ்லைட்? ஓகே. விளங்கலையா? ஸ்லைட் விளங்கலையா? ஓகே. ஸோ இதில் தான் நான் சொன்னேன் தானே உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்துக்கோங்க. ஸோ கூழ்நிலை துணிக்கை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன். சரிதானே? இப்போ களி கூழ்நிலை துணிக்கைகள்லாம் அறுகோண வடிவிலும், சேதன கூழ்நிலை துணிக்கைகள் ஒழுங்கற்ற வடிவத்திலும் காணப்படும்.
ஒரு திட்டமானி வடிவம் எதுக்கு இருக்கும்? கலிக்கூழ் நிலை துணிக்கைக்கு இருக்கும். ஸோ உறுதியாக காணப்படுறதும் இதுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வாசிச்சுக்கோங்க. இது அனுப்பியும் இருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே இது முதல். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுல படத்தை கொடுத்துட்டு வேறுபடுத்த சொல்லி கேட்கலாம், இல்லாட்டி இதை இனங்காண சொல்லி கேட்கலாம். இது என்ன கூழ்நிலை துணிக்கைன்னு இனங்காண சொல்லி கேட்கலாம். ஓகேயா? சரி, அஃப்ரால் ஆஃபீர் இருக்கீங்களா? அதுல கிளாஸ் வந்திருக்கீங்களா? அஃப்ரால் ஆஃபீர். நீங்க அஃப்ரா நீங்க கேட்டீங்க தானே? இந்த கேள்விதான். ஓகேம்மா? ஸோ இந்த கேள்வி கொஞ்சம் கவனிங்க. ஓகேயா? இது 2018ல வந்த கேள்விமா. அதுல நீங்க நல்லா கவனிங்க. அதுக்கு நீங்க அந்த கேள்விக்கு நீங்க டி சமன் கேஸ் பிளஸ் சி எல்லாம் போடக்கூடாது. கேட்ட கேள்வி என்னதுன்னா, வாசிப்பு கேட்டதுக்கு என்னது அது? கோல்மானி, தூரமானி, தூரத்தை காண சொல்லல அது. ஸோ அப்ப நீங்க டிரெக்டா என்னத்தை எடுக்கணும்? இந்த நடு வாசிப்பை எடுக்கணும். ஓகே, நடு இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இதுக்கு பேர் மேல் தூரமானி வாசிப்பு. ஓகே, அப்பர் ஸ்டேடியா ரீடிங்னு சொல்லுவோம். இது லோவர் ஸ்டேடியா ரீடிங்னு சொல்லுவோம் கீழே. இதை நாங்க சொல்லுவோம் மிடில் ஸ்டேடியா ரீடிங், அதாவது குறுக்கு இலை வாசிப்பு. குறுக்கு இலை 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 மௌலவல்ல ஐயனா வாசிப்பு, குறுக்கு இலை வாசிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்க எடுக்க வேண்டிய ரீடிங் இதுதான். ஓகேயா? அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டிய ரீடிங் இதுதான். அந்த கேள்வியில வந்திருக்க படத்தை நான் இப்ப பெருசா தந்திருக்கேன், நெட்ல இருந்துச்சு. ஸோ சொல்லுங்க பாப்போம், இதுக்கு வாசிப்பு எவ்வளவு வரும்னு சொல்லி டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 14. நல்ல பிள்ளை. 14 என்ன சொல்லி கொடுத்தேன்? விடிய விடிய ராமாயணம் படிச்சு முடிஞ்ச பிறகு ராமன் வைஃப் யாருன்னு கேட்டா யாரு? என்ன படிச்சு கொடுத்தேன்? 14ன்னு காட்டுச்சுன்னா அது என்னது? எனக்கு படிச்சு கொடுத்தேன் 1.4ன்னு அர்த்தம். அப்ப இங்க பாருங்க, கீழே காட்டியிருக்கு 1.4 பிளாக் கலர்ல. இப்ப என்னது இது? 1.41, 4.2, 4.2 விட கொஞ்சம் மேல இருக்கு. இப்ப எவ்வளவு வரும்? 1.422 மீட்டர்னு வரும். இது படிச்சு கொடுத்தது இல்லையா? 1.422 மீட்டர்னு வரும். இதான் விட. டக்குன்னு கண்டுபிடிக்கலாம் விடைய. இப்ப சாரி, இப்ப நான் ஒரு கீறேன், டக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். எத்தனை முறைமா சொல்லி கொடுக்கறது இத? இது என்னது? இந்த இப்ப நான் வரைஞ்சிருக்க கோட்டுல இது என்னது? பெருமானம் என்னது? 1.310 மீட்டர். 3 தசமதானத்துல கொடுங்க, கொடுக்கும்போது வாசிப்ப. ஓகேயா? சரிதானே? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் தானே? இப்ப 14 15 கொடுத்திருந்தா கவனிங்கம்மா, அது கீழ் பெருமானம் இங்க பிளாக் கலர் கோட்ல காட்டியிருப்பாங்க. அது விளங்காது, சரியான கண்டுபிடிக்கலாம் அழகா ஈஸியா. ஓகே, ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி. அப்ப இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த கோடு தான் 1.3 அர்த்தம். இது 1.310, 3.2 3.3 3.4 3.5 3.6 3.7 3.8 3.9 அடுத்தது 1.400. புரிஞ்சா? அப்ப அஃப்ராக்கு அஃப்ரால் ஆஃபீர் புரிஞ்சாமா உங்களுக்கு? ஓகே, என்ன விஷயம்னாமா, இந்த இந்த கேள்விகள் எல்லாம் நான் உங்களுக்கு அது செஞ்சு காட்ட இயலாது. சாரி, என்ன வாய்ஸ் ரெக்கார்ட்ல சொல்ல இயலாது. ஓகே அம்மா? ஸோ அதனாலதான் இதுல காட்டினேன். ஓகே, ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தெரிந்தாலே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், படிச்சிருக்கீங்க. ஓகே, கிடைத்தூர சமவெளு, படித்திறன் காண்றது எப்படி, நிலைக்குத்து தூர சமவெளினா என்னது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப படிக்க வேண்டியது உங்களோட கடமை. சரி, இது ஓகே தானே? ஒரு அருகருகே மூடிய சமோர கோட்டு தொடரொன்றுல காட்டப்பட்டுள்ள ஒரு படத்துல மத்தியில உயரிய பெருமானம் காணப்பட்டுச்சுன்னா அது ஒரு மலையாக கருதப்படும். அதே மத்தியில் உள்ள பெருமானம் குறைவாக கருதப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் இரக்கம், சீரான சரிவு அல்லது இரக்கம், சிறு பள்ளம்னு கூட சொல்லலாம்.
சிறு பள்ளம் இறக்கம்னு கூட சொல்லலாம். ஓகேயா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியில் உள்ள பெருமானம் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, சமரக்கோட்டில மத்தியில் உள்ள பெருமானம் கூடுதலா இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் மலைன்னு அர்த்தம். ஓகே, ஒரு மலையை தான் குறிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே மத்தியுள்ள பெருமானம் குறைஞ்சி போக 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 அப்படியே கூட்டிட்டு வந்துச்சுன்னா, இந்த பக்கம் வரும்போது மத்தியில இருந்து வெளிநோக்கி வரும்போது கூட்டிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இறக்கம். ஓகேயா? ஓகே, இது கண்டுபிடிக்கிறது இது தெரியுதானே? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சமோயர இடைவெளி ஆயிட எவ்வளவு? 100 மீட்டர். 100 மீட்டர். இதுதான், அதாவது அடுத்தடுத்து வருகின்ற 2 சமயர கோடுகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம். ஓகேயா? ஏபி புள்ளிகளுக்கு இடையிலா கிடைத்துற சமவெளி எவ்வளவு? ஏக்கும் பிக்கும் இடையிலான 300. பிக்கும் சிக்கும் இடையிலான 500. ஓகே. ஏபி புள்ளிகளுக்கு இடையிலான படித்திறன் சமன்பாடு என்னது? சமோயிர இடைவெளி ஆயிடு கிடைத்துற சமவெளி. இங்க பாருங்க, நிலைக்குத்து கூறின் கீழ் கிடைக்கூறு, அதாவது சமோயர இடைவெளி ஆயிடின் கீழ் கிடைத்துற சமோடு. ஓகேயா? கேட்ட கேள்விக்கு பதில். ஓகேயா? ஏபி புள்ளிகளுக்கு இடையிலான படித்திறன் கேட்டா ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 300 மீட்டர். கிடைத்துற சமோடு 300 மீட்டர். நிலைக்குத்து கூறு எவ்வளவு? 100. இப்ப 100 கீழ் 300 எவ்வளவு வரும்? 1 கீழ் 3. ஸோ அந்த மாதிரி விஷயம். சரியா? பார்த்து விடைய போடுங்க. ஓகே, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி, அதே மாதிரி சமர கோடுகளோட இயல்புகளை விளக்க சொல்லி வரலாம், பார்த்துக்கோங்க. ஓகேயா? சமர கோடுகளோட இயல்புகளை விளக்க சொல்லி வரலாம், பார்த்துக்கோங்க. போர் அடிக்குதா கிளாஸ்? போர் அடிக்குதுன்னா லெஃப்ட் ஆகி போயிருங்க, ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ரெக்கார்டிங் தர மாட்டேன். ஓகே, சரி. ஸோ 10வது கேள்வி, இடத்துக்குரிய மாசு மூலம் பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன், இதுல எதை குறிப்பிடுது? அது பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன்ன்றது எதை குறிப்பிடுது? இங்க இடத்துக்குரிய மாசு மூலம் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட், நீரை மாசுபடுத்தக்கூடிய மாசு மூலங்கள், மாசு மூலம் சொல்லுவோம் சோர்ஸ், பாயிண்ட் சோர்ஸ் சொல்லுவோம். சோர்ஸ் 2 வகைப்படும். ஓகே, ஒன்னு இடத்துக்குரிய மாசு மூலம், இன்னொன்னு இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலம்னு சொல்லுவாங்க. இடத்துக்குரிய மாசு மூலம், இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலம் 2 வகை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உனக்கு ஒரு நீர், ஓகே, ஒரு நீர் மாசடைஞ்சிருக்க விதம் உனக்கு விளங்குது. உதாரணமா ஒரு நீர் மாசடைஞ்சிருக்கு, உனக்கு விளங்குது அங்குள்ள கழிவு நீராலதான், இங்க பக்கத்திலேயே காணப்படுற கழிவு நீராலதான் மாசடைஞ்சிருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, திட்டவட்டமாக இடம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், எந்த மூலத்தின் மூலமாக நீரானது மாசடை செய்யப்பட்டிருக்குன்னு திட்டவட்டமாக உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா, ஓகே, திட்டவட்டமாக உங்களுக்கு என்ன சொல்றது, திட்டவட்டமாக தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், ஓகே, திட்டவட்டமாக உங்களுக்கு இடம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் இடத்துக்குரிய மாசு மூலம். அதுவே அந்த நீரை மாசுபடுத்தின விதம் தெரியலன்னு வைங்களேன், அந்த இடத்தை மாசுபடுத்தின விதம் தெரியல. உதாரணமா மழை பெய்ந்து ஓடி வழியிற நீர் இருக்கு தெரியுமா? மழை பெய்யும் போது ஓடி வழியில நீர் இருக்கு தெரியுமா? அந்த நீரின் மூலமாக மாசடைஞ்சிருக்குன்னு வைங்களேன் ஒரு நீரானது, நீர் முதல், அதுல எங்களுக்கு தெரியாது. ஏன்? அதுல மழை நீர் ஓடி வழியும் போது அதுல நிறைய விஷயம் கலந்துருக்கலாம், நிறைய மாசுக்கள் கலந்துருக்கலாம். அது எங்க இருந்து கலந்துருக்குன்னா கண்டுபிடிக்க இயலாது, ஐடென்டிஃபை பண்ண இயலாது. விளங்குதா? சோ அதுதான் விஷயம். இடத்துக்குரிய மாசு மூலம்னா என்ன, இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? சோ இதுக்கு விட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, உண்மையான விட இடத்துக்குரிய மாசு மூலம்ன்ற விட பாத்தீங்கன்னா, எப்போதும் ஏதேனும் உற்பத்தி அல்லது பதப்படுத்தல் செயல்முறையுடன் தொடர்பட்டதாகும் இது. ஏன்னா எங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த முறையின் மூலமாக தான் மாசடைய செய்யப்பட்டிருக்கு. விளங்குதா? சோ இடத்துக்குரிய மாசு மூலத்துக்கு இதுதான், எப்போதும் ஏதேனும் உற்பத்தி அல்லது பதப்படுத்தல் செயல்முறையுடன் தொடர்பட்டதாகும். சோ இதுக்கு என்ன வரும்? முதலாவது, இது என்னத்தை குறிப்பிடுது? உருவாகும் இடத்திலேயே கட்டுப்படுத்துவது கடினம். என்னத்தை குறிப்பிடுது? எதை குறிப்பிடுது?
எஸ், இடத்துக்குரியது அல்லாததை குறிப்பிடுது. சரிதானே? ஸோ இதுல நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன விஷயம் எது எதால ஆகியிருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ 2 இப்ப நட்போசனையாக்கத்துக்கு பங்களிப்பு செய்யும் ஒரே ஒரு மாசு மூலம்ன்றது பிழை. 2மே பங்களிப்பு செய்யும் நட்போசனையாக்கத்துக்கு. இடத்துக்குரிய மாசு மூலமும் பங்களிப்பு செய்யும், இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலமும் பங்களிப்பு செய்யும். பிரதேச சூழியல் நிலைமைகள் மீது தங்கியிருக்கும்னு கொடுத்திருக்கு. அது 2மே செய்யும். ஓகேயா? பரிகரிப்பு அலகின் மூலம் பரிகரிப்பு செய்வது கடினமாகும். இலகுவா பரிகரிப்பு செஞ்சு கொள்ளலாம். இதை நாங்க உருவாகும் இடத்திலே கட்டுப்படுத்துவது கடினம். இடத்துக்குரிய மாசு மூலத்தை நாங்க இலகுவா உருவாகும் இடத்திலேயே கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஓகேயா? புரிஞ்சா? ஓகே தானே? புரிஞ்சுதானே? சரி, கொஞ்சம் இருங்க, யாரும் மெசேஜ் போட்டிருக்காங்க. சரி, 9வதுக்கு ஆன்சர் சொல்லலையா? சமையல் கோடுகளுக்கா? என்ன ஆன்சர் சமையல் கோடுகளுக்கு? முதலாவது. எஸ், அதாவது சமையல் கோடுகளை பார்க்கும்போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, குத்துச்சாய்வுல கிளிஃப்னு சொல்லுவோம். குத்துச்சாய்வு, சீரான சாய்வுல, அதாவது சமையல் கோடுகள் ஒன்றுக்கொன்று மிகவும் அண்மித்தவையாக இருக்கும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்துச்சாய்வு கிளிஃப்னு சொல்லுவோம். சமையல் கோடுகள் ஒன்றுக்கொன்று அண்மித்தவையாக இருக்கும். சீரான சாய்வுன்னு கூட சொல்லலாம். ஓகே. சோ கிட்டத்தட்ட என்ன சொல்றது, கிட்ட கிட்ட இருக்கும் சமையல் கோடுகள். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குத்துச்சாய்வு சொல்லுவோம். நிலை குத்துச்சாய்வுன்னு சொல்லுவோம். ஓகே, நிலை குத்துச்சாய்வுன்னு சொல்லுவோம். ஓகே. சோ அதுல அதாவது என்ன சொல்றது, ஒரு குத்துச்சாய்வுல சமையல் கோடுகள் ஒன்றுக்கொன்று மிகவும் அண்மித்தவையாக இருக்கும். சோ அதுவே சமையல் கோடுகள் தூரமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சமையல் கோடுகள் ஒன்றுக்கொன்று நல்ல இடம் விட்டு தூரமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? என்னது? சீரான நிலம் காட்டும். சீரான நிலமாக கருதப்படும். ஓகே. சரி, அதான் மலை அடிவாரம்னு சொல்லுவாங்க. எஸ், வெரி குட். ஓகே ஓகே. ஸோ வேற என்ன? அவ்வளவுதான். ஸோ 9வதுக்கு எத்தனையாவது விட? முதலாவது விட 9வதுக்கு. ஓகே. ஸோ குன்றின் உச்சியில் சமையல் கோடுகள் சேமையில் அமைந்திருக்கும்ன்றது சரியா? குன்றின் உச்சியில் சமையல் கோடுகள் சேமையில் அமைந்திருக்குமா? சேமைனா தூரமா அமைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. சரியா? இல்ல. குன்றின் உச்சியில் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, சமையல் கோடுகள் கிட்ட கிட்ட அமைஞ்சிருக்கும். மலை அடிவாரத்துல தூரமா அமைஞ்சிருக்கும். ஓகே. மட்டமான தரையில சமையல் கோடுகள் ஒன்றுக்கொன்று அண்மையில் அமைஞ்சிருக்கும். பில மட்டமான தரையில கொஞ்சம் தூரமா இருக்கும். சம இடைத்தூரங்களில் அமைந்த சமையல் கோடுகளின் மூலமாக சீரற்ற சாய்வுன்னு கொடுத்திருக்கு. சீரான சாய்வு நோட் பண்ணிக்கோங்க. சீரான சாய்வு காணப்படும். மிகவும் அரிதாகவே சமையல் கோடுகள் ஒன்றை வெட்டி செல்லும். இது பில. சமையல் கோடுகள் எப்பயும் ஒன்றை வெட்டாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிதாக கூட வெட்டாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சமையல் கோடுகள் ஒன்றை வெட்டி காணப்படாது. ஈஸியா சொல்லலாம். ஓகே. ஏன் கேட்டீங்களா இருந்தா, சமையல் கோடுகள் இப்படி வருதுன்னா, ஒரு சமையல் கோடு வருதுன்னு வைங்களேன், இப்படி ஒரு வருதுன்னா அடுத்த சமையல் கோடு அதை வெட்டாம தான் வரும். எந்த விதத்திலையும் வெட்டாது. அந்த கோட்டை இந்த மாதிரி இப்படி ஒரு சமையல் கோடு வருதுன்னா இதுக்கு மேல இப்படி ஒரு சமையல் கோடு வராது. எப்பயும் விளங்குதா? அப்படி வெட்டுனா நிலைக்குத்து பாதாளம் இல்ல, அது இல்ல. அதான் ஒரு புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுதா இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் தான் நிலைக்குத்து பாதாளம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவரை இந்த ஷேப்ல வந்தாதான் அதுக்கு பேர் சொல்லுவோம். வெட்டுனா அப்படின்னு அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகேம்மா? சோ இப்படி இந்த ஷேப்ல வரும்போதுதான் அதை நாங்க நிலைக்குத்து பாதாளம்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. சமையல் கோடுகள் என்னைக்கும் அதை வெட்டாது, ஒன்றை வெட்டாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ அது பெருசா உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு அந்த இதுலயே கொடுத்துருக்கு. டீச்சர்ஸ் கைட்லயே பாருங்க, அந்த இயல்புகள்லயே கொடுத்துருக்கு. ஓகே. சரி. சோ ஓகே, எல்லாம் விளங்கப்படுத்திட்டு நினைக்கிறேன். 10வதுக்கு என்ன விட?
5 விட. ஓகேயா? சரி. 11வதுக்கு நாற்றுகளை களத்தில் மாற்றி நடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக விவசாயி ஒருவர் தனது நாட்டு மேடைக்கு நீரை இடும் தடவைகளின் எண்ணிக்கையை குறைத்ததுடன் நேரடி சூரிய ஒளி படும் கால அளவையும் அதிகரித்தாராம். இந்த செயல்முறைக்கு பேர் என்னது? வன்மைப்படுத்தல். வன்மைப்படுத்தல். இந்த செயல்முறைக்கு பேர் என்னது? வன்மைப்படுத்தல். ஓகேயா? சரி. வன்மைப்படுத்தலுக்கு இன்னொரு பேர் இருக்கு பாத்தீங்கன்னா வலிமை ஊட்டுதல்னு இருக்கு. வலிமை தெரியும், வலிமைனா என்னதுன்னு. அந்த வலிமை இல்ல, வலிமை ஊட்டுதல். ஓகேயா? சரிதானே? சோ வன்மைப்படுத்தலும் வலிமையூட்டுதலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே? சோ இது எதுல இருக்குன்னு கேட்டா உங்களோட டீச்சர்ஸ் கையிலயும் கொடுத்தே இருக்கு. நாற்று மேடையில பாத்தீங்களா இருந்தா அதுல கொடுத்துருக்கு. நாற்றுக்களை வலிமையூட்டுறதுக்கு கொடுத்துருக்கு. நீரை இடும் தடவைகளோட எண்ணிக்கையை குறைச்சு நேரடி சூரிய ஒளிப்படும் மணித்தியாலங்களோட அளவு அதிகரிச்சாருன்னா அதுக்கு பேர் வன்மைப்படுத்தல் அல்லது வலிமையூட்டல்னு கொடுத்துருக்கு டீச்சர்ஸ் கைட்ல. இது எல்லாம் வந்துட்டு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. கொடுத்தே இருக்கு டீச்சர்ஸ் கைட்ல. ஓகே? சரி. அப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு இசைவாக்கல்னா என்னது சார்னு கேட்கலாம். ஓகே? சோ இசைவாக்கல்ன்றது என்ன கேட்டீங்களா இருந்தா சிம்பிள்மா. வன்மைப்படுத்தலுக்கு இசைவாக்கலுக்கு 2 வித்தியாசம் சொல்றேன் நான். நீ ஒரு புது சூழலுக்காக நீ போறியா இருந்தா சூழலுக்கு ஏத்த மாதிரி உன்னை நீ மாத்திக்கொள்ளணுமா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோ. சூழலுக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்கொள்ற அப்படியா இருந்தா அதுக்கு பேர் இசைவாக்கல். இசைவாக்குற. ஓகேயா? உனக்கேத்த மாதிரி சூழலை மாத்திக்கிட்டியா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கேத்த மாதிரி சூழலை மாத்திக்கிட்டியா இருந்தா எப்படி? நீரை இடும் தடவைகள் எண்ணிக்கையை குறைச்சி சூரிய ஒளிப்படும் அளவை அதிகரிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பேர் என்னது? வன்மைப்படுத்து. விளங்குதா? இசைவாக்கல்ன்றதுமா அந்த தாவரத்தால் தான் செய்ய முடியும். நாங்க பழக்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வன்மைப்படுத்து அல்லது புறச்சூழலுக்கு பழக்கல்னு சொல்லுவோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டிஃபரெண்ட். திருப்பி சொல்றேன். நீயும் ஒரு சூழலுக்கு பழக்கப்படணுன்றதுக்காக சூழலையே மாத்தினியா இருந்தா அதுக்கு பேர் வன்மைப்படுத்து. ஓகேயா? அதுவே அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒன்ன நீயே மாத்திக்கிட்டீங்க பையன். உதாரணத்துக்கு சில தாவரங்கள் இருக்கு தெரியுமா? வறள்நில தாவரங்கள் அந்த வறள் நிலத்துல வளர்றதுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே இசைவாக்கப்படுத்தி இருக்கு. விளங்குதா? அது சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கொள்ளுது. அதுக்கு பேர் தான் இசைவாக்கு. இதுதான் ரெண்டுக்கும் இடையில நல்ல டிஃபரெண்ட்னு சொல்லணும்னா இதுதான். சுபரிநேற்றம்லாம் உங்களுக்கு தேவையில்ல. ஓகே? அதெல்லாம் யோசிக்காதீங்க. மாற்றீட்டு செய்தெல்லாம் உங்களுக்கு இல்லை. அக்ரிகல்ச்சர்ல உள்ளதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிஎஸ்டியில என்னென்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம அக்ரிகல்ச்சர்ல அன்னைக்கு ஒரு புள்ள கேக்குது, யாரோ உப்பு மூல நிரம்பல் சதவீதத்தை சொல்லித்தாங்க சார். திருப்பியும் சொல்றேன், அதெல்லாம் உங்களுக்கு இதுல இருக்கு. எதுல? இதுல அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. சோ அப்படி யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இருந்தாலும் இது என்ன சொல்றது, பழைய சிலபஸ சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இன்னும் அக்ரிகல்ச்சர்ல உள்ளதையும் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்கம்மா. உப்பு மூல நிரம்பல் சதவீதம்லாம் உங்களுக்கு இல்ல பிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். அக்ரியில இருக்கு. ஓகேம்மா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னமோ நினைக்கிறது நான் உங்களுக்கு என்னமோ பிழையா படிச்சு கொடுக்குற மாதிரி. விளங்குதா? சோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் எதுன்னு புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். ஓகே? சரி. ஸோ எல்லாரும் பழைய சிலபஸ் இங்க சிலவங்க சிலவங்க பெரும்பாலான பழைய சிலபஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சிலவங்க தான் உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி படிங்க. வசந்த கால நிலைப்படுத்தல் உங்களுக்கு டியூட்ல இருக்கு. முதலாம் பாட டியூட்ல இருக்கு உங்களுக்கு. ஓகேயா? சோ வெப்பநிலை குறைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மட்டத்தை விட குறைக்கிறது. குறைச்சி அதுக்கு ஏத்த மாதிரி பயிர் செய்யறது தான் வசந்த கால நிலைப்படுத்தல். நுவரெலியால எல்லாம் பாத்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு இதுக்கு கூடுதலாக நாங்க இதுதான் உருளைக்கிழங்குல பூத்தல் நடைபெறுவதற்கு கோவா போன்ற தாவரங்களுக்கு பூத்தல் நடைபெறுவதற்கு நாங்க செய்யற முறை வசந்த கால நிலைப்படுத்து. நுவரெலியா அந்த மாதிரி மலைநாட்டுல நாங்க செய்யறது வசந்த கால நிலைப்படுத்து. அடுத்தது 12வது கேள்வி. எங்களுக்கு டைம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் நாங்க. 12வது கேள்வி. சங்கிலி அளவையின் போது பயன்படுத்தப்படும் மூலக்கோடுனா பேஸ் லைன் பற்றி 2 கூற்றுக்கள் வருமாறுன்னு கொடுத்துருக்கு. முதலாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்குற நேரமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கூற்றுக்கள் கேள்வி வரும்போது பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் கூற்றுக்கள் கேள்வியை எதிர்கொள்ள தெரிஞ்சுக்கோங்க. எப்படி எதிர்கொள்ளணும்? 2 கூற்று கொடுத்துருக்காங்கன்னா 2 கூற்றும் சரியானு பாருங்க. முதலாவது கூற்று ஏ கூற்று சரியா பாருங்க. மூலக்கோடு எனப்படுவது அண்ணளவாக தரையின் மத்தியில் இடப்படும் பிரதானமானதும் மிக நீண்டதுமான கோடாகும்.
சரியா? சரி. சரி, உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு தலக்கோடு எனப்படுவது, அதாவது மூலக்கோடு அல்லது தலக்கோடு எனப்படுவது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மூலக்கோடு அல்லது தலக்கோடு எனப்படுவது எப்பயும் பாத்தீங்கன்னா காணிக்கு குறுக்கே தான் போடுவாங்க. அது மட்டுமல்லாமல் அதுதான் இருக்கிறதுலே மிக நீண்ட கோடாக இருக்கும். விளங்குதா? சங்கிலி நில அளவிலேயே மிக நீண்ட கோடு எது கேட்டா தலக்கோடு தான். பேஸ் லைன் தான் கூடுது, பெருசா இருக்கும். அது காணிக்கு குறுக்கே தான் போடுவாங்க. முழு காணியும் உள்ளடங்கும் வகையில தான் அந்த கோடு போடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு காணியும் முழு தரவுகளும் உள்ளடங்கும் வகையில தான் அந்த கோடு போடுவாங்க. அந்த தரையில போடுற மிக நீண்ட கோடும் அதுதான். சோ ஏ என்பது சரி. பி, மூலக்கோட்டிலிருந்து மட்டுமே குத்தளவுகள் வரையப்படுவதுடன் அவை மூலக்கோட்டுக்கு செங்குத்தாக அமைந்திருக்க வேண்டும் என்றது கொடுத்திருக்கு. இதுல என்ன சரியா பிழையா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரியா பிழையா? விளக்கம். சரிவாகணும் தானே குத்தளவு. அதாவது என்ன விஷயம் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, குத்தளவு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். 2 வகையான குத்தளவு இருக்கு. ஒண்ணு செங்கோண குத்தளவு, இன்னொன்னு சரிவு குத்தளவுன்னு இருக்கு. அதுல உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தப்படி இதுல மூலக்கோட்டிலிருந்து மட்டுமே குத்தளவுகள் வரையப்படும்ன்றது சரிதான். இது சரி. மூலக்கோட்டிலிருந்து மட்டுமே குத்தளவுகள் வரையப்படும். மூலக்கோட்டிலிருந்து தரவுகளுக்கு இடையிலான தூரம் தான் குத்தளவு. பட் அது மூலக்கோட்டுக்கு செங்குத்தாக அமைந்திருக்க வேண்டும் என்றது பிழை. ஓகேயா? மூலக்கோட்டுக்கு செங்குத்தாக அமைந்திருக்க வேண்டும் என்பது பிழை. ஓகேயா? சோ சரிவாகவும் அமைந்திருக்கலாம். ஓகேயா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2 முறை கேட்டுட்டாங்க இந்த கேள்வி. இதே மாதிரி கேள்வி குத்தளவு சம்பந்தமான கேள்விதான் 2 முறை கேட்டுட்டாங்க. 2020லயும் கேட்டுட்டாங்க. அதுக்குன்னு 21ல வரும்னு சொல்ல மாட்டேன், வராம இருக்கும்னு சொல்ல மாட்டேன். சோ தெளிவா படிச்சுக்கோங்க. குத்தளவு சம்பந்தமா குத்தளவை பெறுறதுக்கு அந்த குத்தளவு புள்ளிய துணியறதுக்கு என்ன பயன்படுத்தும்? என்ன உபகரணம்? குத்தளவு புள்ளிய துணியறதுக்கு என்ன உபகரணம்? சரி, நான் கேக்குறேன். துணிதலுக்கு, அந்த குத்தளவு புள்ளிய துணியறதுக்கு என்ன உபகரணம்? பார்வை மூளை மட்டம். வெரி குட். பார்வை மூளை மட்டம். ஓகே, பார்வை மூளை மட்டம். அதுவே அந்த குத்தளவு புள்ளிய அளக்கிறதுக்கு, குத்தளவை அளக்கிறதுக்கு, எதிரிடை அல்லது குத்தளவை அளக்கிறதுக்கு என்னது? அளவு நாடா. எஸ். அந்த குத்தளவு புள்ளியை குறிக்கிறதுக்கு என்னது அப்படின்னு கேட்பாங்க. குறிக்கிறதுக்கு குறித்தல்னு வந்தா மட்டும்தான் வரிசைப்பாட்டு கோடு. ஓகே, சோ இப்ப இதுக்கு என்ன விடையாக அமையும்? 12வதுக்கு ஏ சரியானதாக அமைவதுடன் பி பிழையானது. 3வது விட சரியாக அமையும். சோ 12வதுக்கு 3வது சரியா? ஏ சரியானதாக அமைவதுடன் பி பிழையானதாகும். 12வதுக்கு 3வது. சோ இதெல்லாம் ஈஸி உங்களுக்கு. ஏன்னா இந்த ஒண்ணு சரி இன்னொன்னு பிழைன்னு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2மே சரியா இருக்க நேரம் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்பதான் இந்த பியின் மூலமா ஏ விளங்கப்படுத்தப்படுது, 2க்கும் இடையில சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் வரும். கேள்வி பார்த்தோம் 2020 பாஸ் பேப்பர்ல பார்த்தோம் நாங்க தானே. சோ அந்த மாதிரி கேள்வி எல்லாம் பார்த்துக்கோங்க. சரி சரி, இது என்னது? ஐசி. வெரி குட். இன்டிகிரேட்டட் சர்க்கிட்டா? தொகையிடும் சுற்றுன்னு சொல்லுவோம் தானே. தமிழ்ல சொல்லுவோம் நம்ம என்னது? தொகையிடும் சுற்றுன்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, இதுல எல்லாம் 7805 வந்தாவே இதுல பயப்பு வோல்ட் என்னவா இருக்கும்? பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா? இது ஈஸியா படிச்சு கொடுத்தேன், ஞாபகம் இருக்குமா? என்னது பயப்பு வோல்ட் எவ்வளவு இருக்கும்? சொல்லுங்கம்மா. பயப்பு வோல்ட் என்னவா இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். ஓகே, அடுத்தது 05ல முடியுது. அப்ப என்னவா இருக்கு? எத்தனை வோல்டேஜா இருக்கும்? பயப்பு வோல்டேஜ் 5 வோல்டேஜா இருக்கும். அப்ப இதுல பயப்பு வோல்ட் எவ்வளவு தரக்கூடியது? பிளஸ் 5 வோல்டேஜ் தரக்கூடியது. சரியா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்தேன் எலக்ட்ரானிக்ஸ்ல. பிளஸ் 5 வோல்டேஜே தரும். அதுவே 7905னா இதுக்கு இதுல எந்த விடையா வந்திருக்கும்? எது விடையா வந்திருக்கும்? -5 வோல்டேஜ் பயப்பை வழங்கத்தக்க தொகையிடும் சுற்றாக கருதப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒழுங்கா பாருங்க.
ஓகேயா? ஏன்னா டிரான்சிஸ்டரும் மூவ் ஆகிதான். ஓகேயா? தொகையிடும் சுற்றும் மூவ் ஆகிதான் இதுல காட்டப்பட்டிருக்கு, தொகையிடும் சுற்றும். ஸோ அதனால குழம்பிக் கொள்ளாதீங்க. ஓகேயா? ஸோ கேட்ட கேள்விக்கு தான் பதில். ஓகே, சரிதானே? வேற என்னது? கண்டுபிடிக்கிற முறை தெரியும் தானே? எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சு கொடுத்தேன் தானே? சரி, இதுல இழிவு பெய்ப் எஸ், இழிவு பெய்ப்பு வோல்ட் அளவு எப்படி இருக்கும்? 7.5. அது என்னது, பிளஸ்ஸா மைனஸா? பெய்ப்பு வோல்ட் அளவு எப்பயும் என்னன்னு கொடுத்துருக்கீங்க? பெய்ப்பு வோல்ட் அளவு எப்பயும் என்னவா இருக்கும், பிளஸ்ஸா மைனஸா? 78 நோ, என்ன சொல்லி கொடுத்துருக்கு? இழிவு பெய்ப்பு வோல்ட் அளவு 78.05க்கோ அல்லது 79.05க்கோ, 79ல வாரத்துக்கோ 78ல வாரத்துக்கோ, ரெண்டுக்கும் பிளஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேயா? மறந்துடாதீங்க. ஓகேயா? சரி, அடுத்தது 14வது. அநேக அமிழ்துவாழி நீர்த்தாவரங்கள் இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் மூலமாக தமது இனத்தை பெருக்கும். இந்த கேள்வி கூடுதலாக இந்த முறை கேட்கலாம், எஸ்ஏல இல்லாட்டி கேட்கலாம். அந்த 7ஆம் பாடத்துல நீர்த்தாவரங்கள் இருக்கு தானே, அது இனம் பெருக்கிற முறை சொல்லி கொடுத்துருக்கேன். இலிங்க முறை இனப்பெருக்கத்துல எப்படி இனம் பெருகும், இலிங்க மீள்முறை இனப்பெருக்கத்துல எது இனம் பெருகும் 7ஆம் பாடத்துல, அது சம்பந்தமான கேள்விதான் அது. அநேக இதை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, அநேக அமிழ்ந்து வாழும் நீர்த்தாவரங்கள் இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் மூலமாக தமது இனத்தை பெருக்கும். இது என்னத்துக்கான இசைவாக்கம்னு கேட்கிறாங்க. என்னத்துக்கான இசைவாக்கம் இது? அநேக அமிழ்ந்து வாழும் நீர்த்தாவரங்கள் கூடுதலாக இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் மூலமாக தான் தமது இனத்தை பெருக்குமா? ஏன்னு சொல்லுங்க பாப்போம். அமிழ்ந்து வாழும் நீர்த்தாவரங்கள்னா இது எங்க இருக்கும்? நீருக்கு உள்ளுக்கு இருக்கும். நீருக்கு உள்ளுக்கு இருக்கும்னா இதால மகரந்த சேர்க்கை செய்ய முடியுமா? இல்ல. அப்ப இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துல ஏன் இது செய்யுது இனப்பெருக்கம்? மகரந்த சேர்க்கைக்கான காரணி பற்றாக்குறையா இருக்கிறதுனால அதுக்கான இசைவாக்கம் தான் இது நடத்துது, அமிழ்ந்து வாழும் நீர்த்தாவரம். ஓகேயா? சில அமிழ்ந்து வாழும் நீர்த்தாவரங்கள்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கேட்கலாம் உங்களுக்கு. சில அமிழ்ந்து வாழும் நீர்த்தாவரங்கள்ல காணப்படுற பூக்கள் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, நீருக்கு வெளியே வரும். சில தாவரங்கள் அது எதுக்கான இசைவாக்கம்னா அதுவும் மகரந்த சேர்க்கைக்கான இசைவாக்கம். ஓகேயா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சோ அதனால பாத்துக்கோங்க. இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம், நீங்க ஓவரா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அநேக அமிழ்ந்து வாழும் நீர்த்தாவரங்கள் தனது இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் மூலமாக தமது இனத்தை பெருக்குமா? ஏன் அப்படி பெருக்குதுன்னு கேட்டா, அது எங்க இருக்கும்? ஃபுல்லா நீருக்குள்ள இருக்கும். ஃபுல்லா நீருக்குள்ள இருந்தா என்ன செய்ய இயலாது? மகரந்த சேர்க்கை செய்ய இயலாது. அதுக்காக என்ன செய்யுது? இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தை ஏன் செய்யுதுன்னா, மகரந்த சேர்க்கை காரணிகளின் பற்றாக்குறைக்கான இசைவாக்கம். விளங்குதா? சோ அமிழ்ந்து வாழும் நீர்த்தாவரங்கள் வித்துக்கள் மூலமாக இனம் பெறுகிறது சான்ஸே இல்லை. விளங்குதா? இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் மூலமாக தான் இனம் பெருக்க முடியும். இலிங்க மில்முறை இனப்பெருக்கம்னா என்னது? பதிய முறை இனப்பெருக்கமா இல்லாட்டி வேற எதுமா? பதிய முறை. எஸ், பதிய முறை இனப்பெருக்கம். ஓகே. சோ அப்ப 14வது கேள்வி. ஓகே. 15வது கேள்வி. பாலை சோதிப்பது தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானதுன்னு கொடுத்திருக்கு. பாலில் உள்ள கொழுப்பின் அளவை துணிவதற்கு லக்டோமானி பயன்படுத்தப்படும். சரியா? பியூட்ரோமீட்டர் பயன்படுத்தப்படும். கொழுப்பின் அளவை துணிவதற்கு பியூட்ரோமீட்டர் பயன்படுத்தப்படும். லக்டோமீட்டர் எதுக்காக? பாலண்ட எதை துணிவதற்கு? தண்ணீர்ப்பு அல்லது சாரடர்த்தியை துணிவதற்குன்னு சொல்லலாம். தண்ணீர்வைன்றது நல்ல வேர்ட், தண்ணீர்ப்புன்றது. ஓகே. உருவக்கிண்ண சோதனை, ஸ்ட்ரிப் கப் டெஸ்ட், பாலில் உள்ள உடற்கலங்களின் எண்ணிக்கையை மதிப்பிடலாம். சரியா? அதாவது அது மடியலட்சி நோய்வாய்ப்பட்ட பசுவா என அறிவதற்கு தான் உருவக்கிண்ண சோதனை. அந்த மாடு இருக்கு தானே, அது மடியலட்சி நோய்வாய்ப்பட்ட பசுவா என அறிவதற்கு தான் அதுங்க ஸ்ட்ரிப் கப் டெஸ்ட் செய்யறோம்.
மேஸ்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த நோய்க்கு பேர். மெஸ்டிட்டிஸ், மடியலட்சின்றது மெஸ்டிட்டிஸ் நோய்னு சொல்லுவோம், மேஸ்டிட்டிஸ். மூணாவது, பாலின் தண்ணீரை துணிவதற்கு கேபர் முறை பயன்படுத்தப்படும். சரியா? என்ன முறை? பால்மானி, லெக்டோமானி முறையில், நீரமானி முறைன்னு கூட சொல்லலாம். ஓகே. சோ அடுத்தது, பாலானது மாப்பொருள் சேர்க்கப்பட்டு கலந்திலக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பதை லீமா சோதனையின் போது ஊதா நிறமாற்றம் ஏற்படுவதன் மூலம் காட்டலாம்னு கொடுத்திருக்கு. லீமா சோதனை எதுக்கு செய்வோம் நாங்க? மாப்பொருள் கலக்கிறதுக்கு தான். எதுக்கு செய்வோம்? கொழுப்பா? லீமா சோதனை எதுக்கு செய்வோம்? எஸ், ஃபார்மலின் கலந்துள்ளதை அறிவதற்கு தான் நாங்க செய்வோம். லீமாவின் சோதனை செய்வோம். ஓகே. அடுத்தது 5வது விடை, இதுதான் சரியான விடையாக அமையும். பாலானது சீனி சேர்க்கப்பட்டு கலந்திலக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பதை கிளிசரின் சேர்க்கும் போது சிவப்பு நிறம் ஏற்படுவதன் மூலம் காட்டலாம். உங்களுக்கே சொல்லி கொடுத்திருக்கேன். பால்ல சீனியோ அல்லது வேற என்னது? எஸ், வெரி குட். பால்ல சீனியோ அல்லது தேங்காய் பால் சேர்க்கப்பட்டுள்ளதை நாங்க அறிவதற்கு பாத்தீங்கன்னா கிளிசரின் சேர்க்கும் போது சிவப்பு நிறம் ஏற்படும். அப்ப நாங்க இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே. சோ இந்த மாதிரி முறை மூலம் இதாக்கலாம். வழக்கமான கேட்கிற கேள்விதான், பால்ல ஆல்புமின் புரதத்தின் அளவு அதிகமா இருக்குதா இருந்தா, ஓகே, அதுல என்ன கலக்கப்பட்டிருக்கு? ஒரு பால்ல ஆல்புமின் புரதத்தின் அளவு அதிகமா இருக்குதுன்னா அதுல என்ன கலக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்? கடும்பு பால் கலக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடும்பு பால். கொலஸ்ட்ரோம்னு சொல்லி கொடுத்துருக்கனா, கடும்பு பால், கொலஸ்ட்ரோம். சீம்பால்னு சொல்லுவோம், கடும்பு பால் கலக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். அதுவே அந்த பால்ல உப்பு செறிவு கூடுதலா இருந்துச்சுன்னா என்ன கலக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்? மடியலர்ச்சி நோய்வாய்ப்பட்ட பசுவின் பால் கலக்கப்பட்டிருக்குன்னா அது உப்பு செறிவு கூடுதலா இருக்கும் அந்த பால்ல. ஓகே. மடியலர்ச்சி நோய்வாய்ப்பட்ட பசுவின் பால் கலந்துருந்துச்சுன்னா, ஓகே, அந்த பால்ல உப்பு செறிவு கூடுதலா இருக்கும். ஓகே, சரிதானே? சோ அப்ப கேட்பாங்க உங்களுக்கு, ஒரு பால்ல மடியலர்ச்சி நோய்வாய்ப்பட்ட பசுவின் பால் கலந்துள்ளது அல்லது கடும்பு பால் கலந்துள்ளதை அறிவதற்காக நாங்க செய்யப்படுற சோதனை என்னன்னு கேட்பாங்க. அல்கஹால் சோதனை. சரியா? இதுதான் விஷயம். ஓகே, சரி. ஓகே, இது டக்குன்னு செய்யுங்க பார்ப்போம். பின்வரும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள மட்டங்காணல் வாசிப்புகளுக்கு அமைய எஸ் என்னும் இடத்தின் குத்துயரம். எஸ் என்ற இந்த இடத்துல குத்துயரம் கேட்டிருக்கு. குத்துயரம்னா என்னது? இது ஃபுல்லையும் நீங்க கணிப்பிடணும். ஈஸியா கணிப்பிடலாம் டக்குன்னு. என்ன செய்ய இருக்கு? 100 மீட்டர் பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்கு. பிஎஸ் எவ்வளவு? 2.365. 100ஓட 2.365 கூட்டுங்க. 102.365 மீட்டர்ன்றது என்னது? 102.365 மீட்டர்ன்றது என்னது? உபகரண HI. ஓகே, கேட்டது குத்துயரம். HIல இருந்து என்னதை கழிக்கணும்? 1.235 கழிக்கணும். கழிச்சா என்ன விட வரும்? 101. ரெண்டாவது விட வருதா? எஸ். இதுல என்ன பிழை ஒண்ணு இருக்கு. இதுல என்ன பிழைன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துல பிழை ஒண்ணு இருக்கு, ஆனா கூடுதலா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுக்கு பிழை ஒண்ணு இருக்கு இந்த படத்துல. என்ன பிழை? பிஎம்னு கொடுத்துருக்கு தானே. சோ இதுல ஒரு பிழை ஒண்ணு இருக்கு. ஓகேயா, சரிதானே? சோ அந்த பிஎம்னு கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இது பிழை. இதுல எஃப்எஸ்ன்னு வந்திருக்கணும். ஓகேயா, சரிதானே? சோ இதுல ஒரு பிழை ஒண்ணு இருக்கு. சோ ஆனாலும் இதுக்கு என்ன சொல்றது, ஆல் மார்க்ஸ் கொடுக்கல. எக்ஸாம்ல ஆல் மார்க்ஸ் கொடுக்கல. ஞாபகம் வச்சுக்கோ, உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கை நோக்கி எடுக்கப்படுற வாசிப்புக்கு பேரு தான் பிஎஸ். ஓகே, குத்துயரம் தெரியாத ஒரு புள்ளியை நோக்கி எடுக்கப்படுற வாசிப்புக்கு பேர் எஃப்எஸ். இதுக்கு பேர் தான் பொது மாற்றேற்று கோடுன்னு சொல்லுவோம். கீழே உள்ளது பொது மாற்றேற்று கோடு, ரெஃபரன்ஸ் லெவல்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் நாங்க எடுப்போம். இப்ப இலங்கையில பயன்படுத்தப்படுற பொது மாற்றேற்று கோடு என்னது? நியம
எம்எஸ்எல் நியம கடல் மட்டம். ஓகேயா? எம்எஸ்எல் நியம கடல் மட்டம். ஓகேயா? எம்எஸ்எல் நியம கடல் மட்டம் தான் இலங்கையில பயன்படுத்தப்படுற நியம கடல் மட்டம். எம்எஸ்எல் மீன் சி லெவல்னு சொல்லுவோம், இடைக்கடல் மட்டம். ஓகேயா? சரி, அப்ப இதுக்கு விட என்னது? 101.130 மீட்டர். ஸோ திருப்பியும் சொல்றேன். ஸோ இதெல்லாம் படிச்சு கொடுத்ததுனால தான் நான் ஸ்பீடா போறேன். அப்புறம் உனக்கு எதுவும் தேவையா இருந்துச்சுன்னு நீ கேட்டுக்கொள்ளலாம் என்கிட்ட. நீங்க தான் கேட்கணும். உங்களுக்கு தேவையான நீங்க தான் கேட்கணும். உங்களுக்கு பசிச்சா நீங்க தான் கேட்டு வாங்கி சாப்பிடணும். ஓகேயா? சரி. 17வது, இலங்கையில் உள்ள ஆர்டிசியன் நீரேந்தி படுக்கைகள் பற்றிய கூற்றுக்கள் 2 வருமாறுன்னு கொடுத்திருக்கு. ஏ, ஆர்டிசியன் நீரேந்திகள் பிரதானமாக பெரும்போக மலைவீழ்ச்சி மூலமாக மீளேற்றப்படும் என்று கொடுத்திருக்கு. சரியா இது? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிசியன் பிரதானமாக, அந்த ஆர்டிசியன் நீரேந்திகள் பிரதானமாக பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பெரும்போக மலைவீழ்ச்சி மூலமாக மீளேற்றப்படும்ன்றது பிழை. ஓகேயா? அது நாங்க பிரதானமா சொல்லுவோம். ஆர்டிசியன் நீரேந்திகள் எல்லாம் பாத்தீங்களா இருந்தா பிரதானமாக அது 2 மலைவீழ்ச்சி மூலமாகும். பிரதானமாவே 2 மலைவீழ்ச்சி மூலமாக அது மீளேற்றப்படும். ஓகேயா? பெரும்போக மலைவீழ்ச்சின்றது பிழை. சிறுபோகம் வந்திருந்தா கூட யோசிக்கலாம் அந்த கேள்வியில. ஓகேயா? சிறுபோகம் வந்திருந்தா கூட யோசிக்கலாம், அதுக்கு அது சரியா வரும்னு யோசிக்கலாம். ஆனா பெரும்போகம் வந்தது பிழை. ஓகேயா? சோ ஏ என்பது பிழை. ஏ என்பது பிழைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க இப்ப விட கண்டுபிடிச்சிடலாம், உங்களுக்கு தெரிவுகள் வந்துடும். பி, ஆர்டிசியன் நீரேந்திகள் மூலம் நீண்ட காலத்துக்கு மாறா விதத்தில் நீரை வழங்க முடியும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியான நீரோட்டத்தும் காணப்படும். ஏ, உயர் அமுக்கத்துல தேக்கப்பட்டிருக்கும். எப்படி? 2 ஊடு புகவிடாத பாறை படைகளுக்கு இடையில உயர்வான அமுக்கத்துல தேக்கப்பட்டிருக்கும். சோ இந்த கிணறு ஆர்டிசியன் கிணறுல இருந்து நாங்க தினமும் நீண்ட காலத்துக்கு மாறா வீதத்தில், அந்த விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. மாறா வீதத்தில்னா ஒரே அளவான நீரை பெற்றுக்கொள்ளுது. ஒரு காலத்துக்கு கூட இன்னொரு காலத்துக்கு குறைவா அப்படியெல்லாம் இல்லை, மாறா வீதத்துல பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் நான் சொல்றேன், ஆர்டிசியன் நீரேந்திகள் என்பது பெரும்போக மலை வீழ்ச்சியோ சிறுபோக மலை வீழ்ச்சியோ நாங்க குறிப்பிட்டு சொல்ல இயலாது. விளங்குதா? சோ ஆர்டிசியன் நீரேந்திகள் மூலம் நீண்ட காலத்துக்கு மாறா வீதத்தில் நீரை வழங்க முடியும். ஏன்னு கேட்டீங்களா இருந்தா கூடி குறையிறது அப்படியெல்லாம் இல்லை ஆர்டிசியன் நீரேந்திகள். ஆனா ஆர்டிசியன் அல்லாத நீரேந்திகள்ல கூடி குறையும், தண்ணீர் நீர்மட்டம் கூடி குறையும். ஓகே, அது சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி வழக்கமா கேட்கிற கேள்வி தான். என்னது? நிலக்கீழ் நீர்மட்டத்திலும் உயரிய மட்டத்தில் காணப்படுற நீரேந்திக்கு பேர் என்ன? கட்டுண்ட நீரேந்தி அல்லது கட்டுண்ட நீரேந்தி அல்லது உயரத்தில் உள்ள நீர் தாங்க படுக்கை அல்லது பர்ச்ட் அக்யூஃபர்னு சொல்லுவோம். பர்ச்ட் நீரேந்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேற என்ன கேட்கணும்? நிலக்கீழ் நீர்மட்டத்துக்கு சமமான நீர்மட்டத்தை கொண்ட நீரேந்தி ஆர்டிசியன் அல்லாத நீரேந்தி. ஓகே, சரி. இப்ப 17வதுக்கும் ஓகே உங்களுக்கு. இதுக்கு எத்தனை விட 17வதுக்கு 4வது. ஏ பிழையாக அமைவதுடன் பி சரியானதாகும். 4வது விட சரியாக அமையும். அடுத்தது 18வது. பின்வருவற்றில் கிருமியெழுத்தல் செயல்முறையின் போது பாலில் நிறமாற்றம் ஏற்படுதலை நன்கு விளக்குவதுன்னு கொடுத்திருக்கு. என்னது? கிருமியெழுத்தல் செயல்முறையின் போது பாலில் நிறமாற்றம் கொடுத்திருக்கு. என்னது? கிருமியழித்தல் செயல்முறையின் போது பாலில் நிறமாற்றம் ஏற்படுதலை நன்கு விளக்குவதுன்னு கொடுத்திருக்கு. ஒரு கிருமியழித்தல் செயல்முறையின் போது பால்ல நிறமாற்றம் ஏற்படுதா இருந்துச்சுன்னா அதுல எதுக்கு இடையிலான தாக்கத்தின் காரணமாக இது ஏற்படும்? சீனிக்கும் அமினோ அமிலம். எஸ், வெரி குட். சுக்ரோஸ், அதாவது சுக்ரோஸுக்கும் அமினோ ஆசிட்டுக்கும் இடையிலான தாக்கத்தின் காரணமாக தான் என்ன உருவாகும்னா பால்ல நிறமாற்றம் உருவாகும். எப்ப? கிருமியழித்தல் செயல்முறையின் போது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருமியழித்தல் செயல்முறையின் போது கேட்கலாம் உங்களுக்கு. கிருமியழித்தல் செயல்முறையின் போது பாலில் நிறமாற்றம் ஏற்படுதலை நன்கு விளக்குவதுன்னு கேட்டா எப்ப அந்த தாக்கம், எதுக்கிடையிலான தாக்கம் வரும்போது பால்ல நிறமாற்றம் ஏற்படும்னு கேட்டா சீனிக்கும் அமினோ அமிலத்துக்கும் இடையிலான தாக்கத்தின் போதுதான் பால்ல நிறமாற்றம் ஏற்படும். நோட் பண்ணிக்கோங்க. சீனிக்கும் அமினோ அமிலத்துக்கு இடையிலான தாக்கத்தின் போதுதான் பால்ல நிறமாற்றம் ஏற்படும். ஓகே,
ஸோ இதுக்கு விட எத்தனையாவது விட முதலாவது விட சரியாக அமையும். ஓகேயா? மற்றது எல்லாம் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நீங்க அந்த இதுக்கு தான் பாண்டல் அடிதல் அதுக்கு தான் நாங்கள் போகலாம். ஓகே, பாண்டல் அடிதலுக்கு தான் நாங்கள் போவோம். ஓகே சரி. ஸோ வேற என்னது இல்லை. ஓகே 18ஆவதும் ஓகே உங்களுக்கு. 19 இது சொல்லுங்க. இலங்கையில மேற்கொள்ளப்படும் உணவுக்கான மீன் வளர்ப்பு தொகுதியில கூற்றுக்களை சொல்லுங்க பாப்பா. ஏபின்னு 2 கூற்று கொடுத்துருக்கு. ஏ கூற்று என்ன சரியா பிள்ளையா? மீன் இனங்கள் சூழற்குருதி வெப்பநிலை கொண்டது, கோல்ட் பிளட்டட்னு சொல்லுவோம். சரி. அதாவது மீனினங்கள் என்பது சூழற்குருதி வெப்பநிலையை கொண்டது. ஓகே, அதாவது கோல்டு பிளட்டட்னு சொல்லுவோம். ஓகே, சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெப்பநிலை மாறுபடும் இதுல. ஓகே, ஸோ பி மீனினங்கள் தமது உடல் வெப்பநிலை பேணுவதற்காக சக்தியை விரயம் செய்வதற்கு பதிலாக அதிகளவு உணவை உடல் வளர்ச்சிக்கென பயன்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. விளங்குதா? ஸோ பி என்பது என்னது, சரியா பிள்ளையா? சரி. சரி. ஸோ இப்ப இந்த 2 கூற்றும் சரி. இந்த டைம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கூற்றும் சரி. இதுல எது வராது? இப்ப இதுல முதலாவது ரெண்டாவதும் வராது. அது உங்களுக்கு தெரியும். இப்ப 2 கூற்றும் சரின்னு உங்களுக்கு விளங்கிடுச்சு. மீனினங்கள் தமது உடல் வெப்பநிலை பேணுவதற்காக சக்தியை விரயம் செய்வதற்கு பதிலாக என்ன செய்யும்? அதிகளவு உணவை உடல் வளர்ச்சிக்காக பயன்படுத்தும். விளங்குதா? இப்ப இதுல என்ன விஷயம் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கேட்பாங்க ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இருக்கா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. சம்பந்தம் இல்லாட்டி 5வது விட போட்டுடலாம் நீங்க. ஆனா சம்மந்தம் இருந்தா தான் 3வது விடையா 4வது விடையான்னு இப்ப உங்களுக்கு குழம்பு. இப்ப உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா பாருங்க. மேலையும் வெப்பநிலையை பத்தி சொல்றாங்க, கீழையும் உடல் வெப்பநிலையை பத்தி சொல்றாங்க. அப்ப சம்பந்தம் இருக்கு. இப்ப யோசிங்க, சிம்பிளா யோசிங்க. இதுல எது காரணமா வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு காரணமாக எது வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அத நான் கேட்கிறேன். பி காரணமாக வரும்னு சொல்றீங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு கேட்கிறாங்க ஒரு ஆள் கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனினங்கள் தமது உடல் வெப்பநிலையை பேணுவதற்காக சக்தியை விரயம் செய்வதற்கு பதிலாக அது உணவுக்காக உடல் வளர்ச்சியை பயன்படுத்தும். உணவை உடல் வளர்ச்சிக்காக பயன்படுத்துமா? அதிக அளவு உணவை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனினங்கள் தமது உடல் வெப்பநிலையை பேணுவதற்காக சக்தியை விரயம் செய்வதற்கு பதிலாக அது அதிக அளவு உணவை உடல் வளர்ச்சிக்கு பயன்படுத்துமா? அதிக அளவு உணவை உடல் வளர்ச்சிக்காக பயன்படுத்துமா? வெப்பநிலை எப்படி இருக்கும்? அதுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். இப்ப யோசிங்க. சோ பிக்கும் ஏக்கும் இடையில பார்க்கும்போது பாத்தீங்களா இருந்தா, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏ என்பது ஒரு காரணமாக அமையும். ஏ என்பது ஒரு காரணமாக அமையும். அதாவது மீனினங்கள் சூழற்குருதி வெப்பநிலை கொண்டிருக்கனால தான் அது என்ன செய்யுது? உடல் வெப்பநிலையை பேணுறதுக்காக, சரிதானே, உடல் வெப்பநிலை பேணுவதற்காக சக்தி விரயத்திற்கு பதிலாக அதிகள உணவை உடல் வளர்ச்சிக்காக பயன்படுத்தும். இந்த இடத்துல எது காரணமா இருக்க போகுதுன்னா ஏ தான் காரணமா இருக்க போகுது. மீனினங்கள் என்பது சூழற்குருதி வெப்பநிலையை கொண்டவை. ஆதலால் மீனினங்கள் தமது உடல் வெப்பநிலையை பேணுவதற்காக என்ன செய்யும்? சக்தியை விரயம் செய்வதற்கு பதிலாக அதிகளவு உணவை உடல் வளர்ச்சிக்காக பயன்படுத்தும். இப்ப எதனால் வருது? ஏயினால் பி விளக்கப்படுகிறது. அதாவது ஏயின் மூலமாக பி மேலும் விளக்கப்படுகின்றது என்பதுதான் சரியாக அமையும். 4வது விட. இந்த கேள்வி சரியா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா, நான் சொல்ற மெத்தட் படி செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, நான் சொல்ற மெத்தட் படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சம்பவம் எது, காரணம் எதுன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா இருந்தா செய்யலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கட்டாயம் வரும் உங்களுக்கு. கூற்று கேள்வி வரப்போகுது. ஸோ ஏ கூற்று பி கூற்று 2 சரியான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த பிறகு இறங்குங்க. எது விளக்குது, 2க்கும் இடையில தொடர்பு இருக்கா இல்லையா, அதெல்லாம் பார்த்து விளக்க போங்க. ஓகே, 20வது கேள்வி. இது ஒரு குஞ்சு வதிட படம். இதோட கிளாஸை முடிக்கிறேன்னா 20வது கேள்வி. ஒரு குஞ்சு வதிட படத்துல காட்டு இருக்கு உங்களுக்கு. இதுல பாத்தீங்களா இருந்தா இது ஒரு ஒளி முதல் அல்லது வெப்ப முதல்னு சொல்லலாம்.
இந்த வெப்பமூதலுக்கு அப்பால் குஞ்சுகள் அப்படியே அந்த சுத்தி வர காணப்படுதுன்னா என்ன கூடன்னு அர்த்தம்? வெப்பநிலை கூட. கூடன்னு அர்த்தம். சோ வெப்பநிலை கூடன்னா நாங்க செய்யக்கூடிய மாற்று வழி செயல்முறைகள் என்னென்ன? வெப்பநிலையை குறைக்கணும். வெப்பநிலை குறைக்கணும். வெப்பநிலை குறைக்கிறதுக்கான மாற்று வழி செயல்முறை என்னது? வோல்ட் அளவு பெருமானத்தை குறைக்கணும். அதாவது வோல்ட்ன்றதை விட வாட் பெருமானம். வாட் வெட்ஸ்ன்னு சொல்லும். அந்த இதுல குமிழ்ல வெட்ஸ் பெருமானத்தை குறைவான வெட்ஸ் பெருமானத்தை பயன்படுத்தணும்னா மின் குமிழை பயன்படுத்தணும்னா வெப்பநிலை குறையும். ஓகேயா? சரிதானே? இல்லாட்டி மின்குமிழுக்கு வழங்கல் வோல்ட் அளவை அதிகரித்தல்னு கொடுத்துருக்கு. இது பீல குறைக்கணும். வழங்கல் வோல்ட் அளவை குறைக்கணும். இல்லாட்டி வேற என்ன செய்யலாம்? மின்குமிழ் இருக்கிற உயரத்தை என்ன செய்யலாம்? நாங்க உயர்த்தணும், அதாவது கூட்டணும். ரொம்ப கிட்ட வைக்கிறதை விட கொஞ்சம் கூட்டிங்களா இருந்தா அது ஓகேயா இருக்கும். சரியா? இது பீல மின்குமிழோட ஆளியை நிறுத்துதல் அதெல்லாம் பீல. ஈரப்பதன் அதிகரிச்சா வெப்பநிலை குறையும், அதெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஓகே? ஈரப்பதன் அதிகரிச்சா என்ன சொல்றது, வெப்பநிலை குறையும், அதெல்லாம் கொண்டு வராதீங்க இதுக்குள்ள. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல வெப்பநிலையை குறைக்கணுமா இருந்தா ஒண்ணு மின்குமிழ்ட வாட்டர் பெருமானத்தை குறைக்கணும், இல்லாட்டி மின்குமிழுக்கு வார வோல்டேஜ் அளவை குறைக்கணும், இல்லாட்டி மின்குமிழ தூக்கி பிடிக்கணும். தூக்கி பிடிக்கணும், உயர்த்தி பிடிக்கணும். ஓகே? சோ இதுக்கு எத்தனை விட? 20வதுக்கு 5வது விடையாக அமையும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இன்னைக்கு 20 கேள்வி பார்த்துட்டோம், நாங்கள் டக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டிய நேரம் தான் இது. ஸோ ஏன்னா டைம் இல்லை, நம்மளுக்கு இருக்கிற டைமை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்தது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஆகாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. ஓகே? லெஃப்ட் ஆகாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. என்ன விஷயம் கேட்டிங்களா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் நான் அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும். அந்த டைம் டேபிள் தான் இப்போ இனி ஷெட்யூல் பண்ண டைம் டேபிள் அதுதான். அந்த டைம் டேபிளை நான் எந்த விதத்துலையும் நானும் மாற்றம் ஏற்படுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கும் டைம் இல்லை, நானும் அந்த பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் போட்டிருக்கேன் அந்த டைம் டேபிளை. ஸோ கொஞ்சம் பார்த்து டைம் டேபிளை பார்த்து கிளாஸுக்கு வாங்க. ஸோ வழக்கமான டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ தியரி கிளாஸ் எப்படி நடக்கும், 7 to 8 வரைக்கும் நடக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஒரு டைம் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்க, என்னது 5:30 இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் தியரி கிளாஸ். ஸோ டைம் டேபிளை பார்த்துட்டு ஜாயின் ஆகுங்க. அப்புறம் வந்து ரெக்கார்டிங் கேட்காதீங்க. ஓகேயா? ஏன்னா ராஷி சார் கிளாஸ் போட்டிருக்காங்க 7 மணிக்கு. ஓகேயா? பெரும்பாலான நாட்கள் போறீங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேயா? சரியா? ஸோ இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ்டான ஆட்கள் வாங்க. இப்போ என்கிட்ட படிக்கணும்னு வருவீங்க தானே, நிறைய பேர் வருவீங்க தானே. சிலவங்க இப்போ அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு ரெண்டும் இருப்பீங்க, கால் வச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நான் சொல்ல இயலாது, எனக்கு என்ன விஷயம்னு சொல்ல இயலாது. நீங்க என்னகிட்ட படிக்கணும்ன்ற வார ஆட்கள் பார்த்தீங்களா இருந்தா வாங்க அந்த டைமுக்கு. ஓகேயா? சரி. ஸோ இன்னைக்கு தியரியில பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஸ்வட் பகுப்பாய் பார்க்க போறோம். கட்டாயம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு 19ஆம் பாட கேள்வியை பார்க்க போறோம். ஸோ அப்போ ரெடியா இருங்க. தேங்க்யூ. நாங்கள் பார்ப்போம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஓகே, தேங்க்யூ. ஸோ அட்மின்ட நம்பர் அனுப்புறேன், அட்மின்ட நம்பர் சர்வ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நீ இதை டியூட்ஸ் எதுவும் கேட்காதீங்க. டியூட் எதுவும் வேணுமா இருந்தால் அட்மினுக்கு நீங்கள் மெசேஜை போடுங்க. அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அட்மின் கிட்ட உங்களோட. ஓகே, உங்களோட பேர் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகேயா? உங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாரோட மெசேஜையும் பார்த்துட்டு இருக்கேன், அது மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ் கூடயா இருக்குது. உங்களோட மெசேஜ் ஒவ்வொன்றையும் நான் சீன் பண்ணி பார்க்கும்போது. ஓகேயா? ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களோட பிடிஎஃப் கேட்குறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அங்கேயே கேளுங்க. உங்களுக்கு டவுட் கேட்குறதா இருந்தால் கிளாஸில் வச்சு நான் கேட்பேன் தானே, அந்த டைமில் டவுட்டை கேளுங்க. ஓகேயா? ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தானே நான் விளங்கப்படுத்துகிற நேரம். ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ.